கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜூன் மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே கோயம்புத்தூர் சிட்டி கிறிஸ்துவின் சபையார் ஒவ்வொருவரையும் முகமுகமாய் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாட்களை நமக்கு கூடி வரச் செய்து இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரகாரத்தில் நாம் அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை வழிநடத்தினதற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்க கடைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆக மீண்டும் ஒரு முறை உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலும் இந்த வாரத்தில் அடியேனுக்கு இந்த வார்த்தைகளை பேசும்படியான வாய்ப்பளித்த சபையாருக்கும் விசேஷமாக ஊழியர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் சத்திய வசனங்களுக்கு கடந்து செல்வோம். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னதாக கேத்திப்பாரட சபைக்கு வந்து ஒரு 3 பேர் கர்த்தருடையவர்களாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இருக்காங்களா? ஒன்று, இன்னும் 2 பேருங்க. 2 பேருங்க. ஆக நான் அன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து வந்தவுடனே சரி அவர்களுக்காகவே ஒரு செய்தி கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களும் எதிர்காலத்தில் வாலிபர்கள் சபையில் கொஞ்சம் உறுதியாக இருக்கணும். அதற்காக அவங்களுக்கு ஒத்த ஒரு செய்தியை கொடுத்துடலான்னு சொல்லி தான் எப்பொழுதுமே நாம் கேட்கிற ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை கொஞ்சம் ஆழமாக நாம் கற்றுக்கொண்டு அதில் அந்த பிள்ளைகள் வளரும்படியாக நாம் கிருபை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தலைப்பை நான் தெரிந்து கொண்டேன். ஆக அவர்கள் மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற அநேகர் நாமும் கூட கர்த்தருக்குள்ளாக அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை அடைந்து கர்த்தருக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த ஞானஸ்நானத்திற்குள் ரட்சிப்பை அடைந்துதான் இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தருக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். ஆக இந்த ஞானஸ்நானம் அது பெற்றுக்கொள்கிற ஒரு ரட்சிப்பு என்பது ஒரு சடங்காச்சாரமான காரியம் அல்ல. இது கிறிஸ்துவின் சபைக்கு போனால் கண்டிப்பாக அந்த ஞானஸ்நானம் எடுக்கணுன்றாங்க. அதை எடுத்துட்டாக்க நம்ம வேலை முடிஞ்சு, இனி யாருமே நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க. எடுக்காத வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஏன் இன்னும் கர்த்தருக்கு கீழ்ப்படியில் ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஞானஸ்நானம் எடுத்தாதான் அந்த சபையினுடைய எல்லா நிர்வாகத்தினுடைய காரியங்களும் எனக்கு கிடைக்கும். ஊழியர் எங்கள் வீட்டுக்கு வருவார், ஊழியர் என்னை ஏற்றுக்கொள்வார், அந்த சபையார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த சபையில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நான் ஞானஸ்நானம் எடுத்து அங்கே மெம்பராக இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். இப்படி சில எண்ணங்களோடு கூட சிலர் ஞானஸ்நானம் எடுப்பது உண்டு. இதற்காகவே சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, எங்கே இருந்தாலும் ஒரு சபையில் நம்ம இருக்கணும், அதனால ஒரு ஞானஸ்நானம் எடுத்துடலாம், அந்த சபைக்குள்ளே நம்ம இருந்துடலாம், எது ஒன்றுன்னு நமக்கு அந்த சபையார் வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு அநேக ஞானஸ்நானம் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். முதல் முறையாக ஞானஸ்நானம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து மானிட குலத்தை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த பூமியில் பிறந்தார். அவர் பிறந்து வளர்ந்து 30 வயது ஆகும்போது அதுவரையிலும் தன் தகப்பனாகிய யோசேப்போடு அவர் செய்கிற அந்த தச்சு வேலையை செய்து கொண்டு தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் அவர் கர்த்தருக்குள்ளாக அவர் நினைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, 12 வயதிலேயே சாஸ்திரிகளோடும் ஞானவான்களோடும் தேவாலயத்திற்கு சென்று சத்தியத்தை குறித்ததான விவாதங்களை செய்தவர், கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து 30 வயது நிரம்பும் போது, காலம் நிறைவேறி வரும்போது, அவர் இனி ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு வரும்போது நேரம் எங்கே வராருன்னா, அவருக்கு முன்னதாக பிறந்த 6 மாதத்திற்கு முன்னதாக பிறந்த யோவான் ஸ்நானகன் இடத்துல வரார். அங்கே வந்து அப்போதான் அவர் வந்து மேசியா என்ற ஒருவர் வந்து விட்டார். அந்த மேசியா நமக்காக வரப்போகிறார், அவரை பார்ப்பதற்கு நீங்க ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொல்லி ஆயத்தப்படுத்துவதற்காக, சீஷர்களாக மாற்றுவதற்காக ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்து கொண்டிருந்தார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம படிக்கிறோம். 1லிருந்து படிச்சுட்டு வந்தோம்னா 10-12 வசனத்தில் அவர் அந்த ஞானஸ்நானத்தை கொடுத்து வருகிறார்.
அந்த ஞானஸ்நானத்துக்கு வேதாந்தத்தில் என்ன சொன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானத்தை, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மேசியாவை பார்க்க வேண்டும், அந்த மேசியாவுக்கு சீஷராக நான் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஞானஸ்நானம் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். யூதேயா, சமாரியா போன்ற பகுதிகளில் கடந்து சென்று அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். மேசியா என்கிறவர் பிறந்து விட்டார், அவர் நமக்காக வந்து விட்டார், அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் சீஷர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் பிரசங்கித்த போது அன்றைக்கு திரளான ஜனங்கள் அங்கே ஞானஸ்நானம் எடுப்பதற்காக ஓடி வந்தார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் முதல் வார்த்தையாக சொல்லி பிரசங்கித்தது என்னன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம். அவருடைய பிரசங்கத்தில் அவர் முதலாவதாக வாய் திறந்து சொன்ன வார்த்தை மனம் திரும்புங்கள். இயேசு பிறந்து விட்டார், வந்து விட்டார், அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார், அதற்காக நீங்க சீஷராங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி அவர் மேலோட்டமாக அழைக்கவில்லை. அவர் என்னன்னு சொல்லி அழைக்கிறார்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் என்று சொல்வது இப்பொழுது நாம் கூடுகிற இந்த சபை தான் பரலோக ராஜ்யம். இந்த சபை இன்னும் ஸ்தாபிக்கப்படவில்லை, எதிர்காலத்தில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த ராஜ்யத்திற்காக நீங்க உங்களை என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க, நீங்க மனம் திரும்புங்கன்னு சொன்னார். அப்பொழுது திரளான ஜனங்கள் ஓடி வந்து அங்கே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் அவர் ஆவியானவராலே நிரப்பப்பட்டவராய் இருந்தபடினாலே அவர்களுடைய நோக்கங்களை, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஒரு மனிதனுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் அறிந்து கொண்டு அங்கே போதனை செய்தாரோ, அதே போல யோவான் ஸ்நானகனும் அங்கே மனிதனுடைய நோக்கங்களையும் எண்ணங்களையும் புரிந்து கொண்டவராக அங்கே அந்த ஜனங்களை பார்த்து பேசுகிறார். திரளான ஜனங்கள் வந்து ஞானஸ்நானம் பெறும்போது அவர் பார்க்கிறாரு, நிறைய பேர் மனம் திரும்பல. இந்த ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நாளைக்கு ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துருமா? இந்த ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா ஏதாவது நமக்கு பின்னாடி ஏதாவது தேவைகள் இருந்துருமா? ஒரு அழைப்பு வந்திருக்கே, இந்த ஞானஸ்நானத்தை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் எடுக்கிறாங்களே, நானும் போய் எடுத்துடுறேனே அப்படின்னு சொல்லி அன்றைக்கு திரளான ஜனங்கள் ஓடி வந்து அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வந்தார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் அவருடைய உள்ளங்களை அறிந்து கொண்டு தான் ஒரு வார்த்தை சொல்றாரு. அடுத்தது 8-9 வசனங்களை படிங்க. 7 படிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளே என்ற ஒரு வார்த்தையை போடுறாரு. ஒரு விரியன் பாம்புன்னா அது எவ்வளவு விஷம் நிறைந்ததா இருக்கும், அது எவ்வளவு வீரியமுள்ளதா இருக்கும். அதனுடைய குட்டி என்றாலும் அதற்கு அதே விஷத்தன்மை உடையதாக தான் இருக்கும். ஆக அந்த தவறாக ஞானஸ்நானத்தை புரிந்து கொண்டு எடுக்கிற வர்றவங்களை பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளேன்ற. அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்தினுடைய விஷம் உங்களுக்குள்ள அப்படியே இருக்கு, ஆனா நீங்க மனம் திரும்பல. மாறாக எதற்காக ஓடி வர்றீங்க? ஏதோ ஞானஸ்நானத்தை எடுக்கணும்னு சொல்லி நீங்க ஓடி வர்றீங்க. இந்த நிலை இருக்கக்கூடாது. ஞானஸ்நானம் என்பது அப்படி சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல என்பதை யோவான் ஸ்நானகன் அங்கே போதிக்கிறார். ஆக அன்றைக்கு அந்த ஜனங்களை கடிந்து கொண்டு ஞானஸ்நானத்தை வெறுமையாக எடுக்க வந்த மக்களை பார்த்து அவர் ஒரு எச்சரிப்போடு ஒரு வார்த்தையை அங்கே சொன்னார். ஆக நீங்களும் நானும் எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். எல்லாருமே கொஞ்சம் அப்படியே பேக்ல நினைவில் கொண்டு போங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுத்த நாட்கள், எப்படி நீங்க சத்தியத்தை யாரால கேட்டு, யாரால போதிக்கப்பட்டு, என்ன நோக்கத்தோடு ஞானஸ்நானம் எடுத்து, அந்த ஞானஸ்நானம் எடுத்த நாளில் இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய பயணம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் பேக்ல போய் பாருங்க. நமக்கு நாமே பார்க்க முடியும் இல்லையா?
நான் ஞானஸ்நானம் எடுத்த காலத்திலிருந்து இதுவரையிலும் நான் கர்த்தருக்குள் எப்படி ஓடி இருக்கிறேன் என்பது ஓட்டம் எனக்கு தெரியும். அதே போல ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை பற்றி நன்றாக தெரியும். அதை கொஞ்சம் அப்படியே பேக்ல எடுத்து போய் கொஞ்சம் நினைவில் நம்ம பாருங்க. ஞானஸ்நானம் எடுத்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்குள்ளாக அப்படியே அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது கர்த்தருக்கு மகிமைக்குரிய காரியம். ஆனால் சில இடங்களிலே நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாம் வாழ்ந்து நம்முடைய மன விருப்பத்தின்படி வாழ்ந்து சமயம் கிடைக்கும் போது கிடைக்காமல் இருக்கும் போது எப்படி சொல்லி அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை செய்து கொண்டே இருப்போம் என்றால் அதையும் நினைச்சு பாருங்க. ஆக யார் ஒருவரையும் கர்த்தர் இந்த காலவெளியில நம்மை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று கூப்பிடக்கூடாது. ஏனென்றால் பழைய உலகத்தினுடைய விஷத்தன்மை அப்படியே நமக்குள் இருக்கிறது. அந்த விஷத்தோடு கூட, அந்த பாவத்தின் விஷத்தோடு கூட மீண்டுமாக கர்த்தரை நாம் தேடிக்கொண்டே இருப்போம் என்றால் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை விரியன் பாம்பு குட்டிகளே. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கிற விஷத்தை என்ன பண்ணணும்? வெளியில் எடுத்து போடணும். ஆக இந்த ஞானஸ்நானம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது தேவனாலே, இயேசு கிறிஸ்துவினாலே, அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் ஞானஸ்நானம். யோவான் ஸ்நானகன் அந்த ஞானஸ்நானத்தை பற்றி மத்திய எழுதின சுவிசேஷத்தில் போதிக்கிறாரே, அந்த இடத்துல தான் ஞானஸ்நானம் என்ற வார்த்தையே எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுக்குள்ள நீங்க எங்க போனாலும் ஞானஸ்நானம் கொடுத்தார்களா? எங்கேயாவது ஞானஸ்நானம் பெற்றார்களா? ஞானஸ்நானத்துக்குரிய கட்டளை இருந்ததா? இல்லை. யோவான் ஸ்நானகன் முதல் முறையாக அந்த ஞானஸ்நானம் என்ற காரியத்தை தேவனுடைய திட்டத்தின்படியாக அதை அறிமுகப்படுத்துகிறார். அதே ஞானஸ்நானத்தை தான் இயேசு கிறிஸ்துவானவர் 30வது வயதில் அவர் வந்து அந்த ஞானஸ்நானத்தில் யோர்தான் நதியில யோவான் ஸ்நானம் மூலமாக பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் முதல் முறையாக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தையை படிங்க. யோவான் ஸ்நானகன் சொன்ன அதே வார்த்தையை யார் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து சொல்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பக்கத்தில் இருக்கு, அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்றேன். அப்போ இந்த ஞான ஸ்நானத்தில் மைய பகுதியே என்னன்னாக்கா 5 படிகள் நம்ம படிச்சிருக்கிறோம். ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக 5 படிகள். 1, சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் ஃபர்ஸ்ட். 2வதாக கேட்ட சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். 3வது இந்த விசுவாசத்திலேயே விசுவாசம் கிரியை உள்ள விசுவாசமா அது இருக்கணும். 2. 3வதாக மனம் திரும்பணும். 4வதாக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும்னு அறிக்கை செய்யணும். 5வதாக முழுக்கு ஞானஸ்நானம். இதுதான் 5 படிகள் கிறிஸ்துவின் சபையில ஞானஸ்நானத்துக்கு போதிக்கப்படுகிற சத்தியங்கள். அதுல பாருங்க 5 விஷயத்துல இந்த மனம் திரும்புதல் என்பது எங்க இருக்கு? மையத்தில் இருக்கு, மைய பகுதியில் இருக்கு. ஃபர்ஸ்ட் சத்தியத்தை கேள்விப்படுறோம், அப்புறம் அதை விசுவாசிக்கிறோம், அடுத்தது நம்மை நாமே என்ன பண்றோம்? சுய பரிசோதனை செய்து நம்மை சரிப்படுத்துற இடம் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்பின பின்னாடி தான் அடுத்தது அறிக்கையிடுறோம், அடுத்தது ஞானஸ்நானத்தை பெறுகிறோம். சரி, ஆக இந்த 5 காரியத்தை செய்து முடித்த அந்த ஞானஸ்நானத்தை எடுத்த உடனே இன்றைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுத்து சாதாரணமாக கடந்து போயிடுறோம். ஆனால் இந்த ஞானஸ்நானம் எடுத்த உடனே நமக்குள் என்னென்ன மாற்றங்கள் உருவாகிறது, அந்த ஞானஸ்நானத்தினாலே நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது, இது எல்லாம் என்னைக்காவது நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? அதை குறித்து நம்ம எங்கேயாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோமா? அல்லது எங்கேயாவது யாராவது கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? அல்லது சபையில கற்றுக்கொண்டிருக்கிறோமா? அல்லது கற்றுக்கொண்டிருந்தாலும் அதை மனசுல நிலைநிறுத்தி வச்சிருக்கிறோமா? இதுதான் முக்கியமானது. ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்து பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம். நான் ஞானஸ்நானம் எடுத்தது 1978. வருடம் என்ன ஆயிடுச்சு? 48 ஆண்டுகள் கடந்து விட்டேன் ஞானஸ்நானத்தில். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு இப்போ வயது 48. அதே போல ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானஸ்நானத்தினுடைய வயது இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது?
இந்த ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவத்தையும், இந்த ஞானஸ்நானம் பெறும்போது என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இருப்போம் என்றால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம விட்டு விடவே மாட்டோம். ஆக முதலாவதாக இந்த ஞானஸ்நானம் என்பது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கட்டளை. இதை யாருமே உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் அதை விட்டு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்ய முடியாது. தேவனுடைய கட்டளையும் அது அல்ல. யார் ஒருவன் தேவனை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வரணும் அப்படின்னா, அந்த என்ட்ரன்ஸ் உள்ள போகணும்னாக்க, இன்னைக்கு பல இடங்களுக்கு உள்ள போகும்போது என்ன கொடுக்குறாங்க? ஐடி கார்டு கொடுக்குறாங்களா இல்லையா? அந்த ஐடி கார்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் உள்ள அனுப்புறாங்க. அதே போல ஒரு சபைக்குள்ள நான் வரணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் இது என்னதான்? அது ஞானஸ்நானம். அதுதான் வழி. அந்த 5 படிகளை நிறைவு செய்து கடைசியாக ஞானஸ்நானம் எடுத்து நான் சபைக்குள்ள வரணும். அந்த சபைக்குள் வந்த உடனே என்னென்ன சம்பவங்கள் அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக எனக்கு கிடைக்கப்பெறுகிறது என்பதை, ஒருவேளை கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாக ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கும் சரி, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கும் சரி, இன்றைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து, முக்கியத்துவத்தை குறித்து ஒருவேளை அறியாமல், தெரியாமல், உணராமல் இருந்திருப்பீர்கள் என்றால் அதை இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லும் போது, நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொல்றேன். எத்தனை முறை எவ்வளவு சத்தியங்கள் வேண்டாலும் கேட்கலாங்க. யார் மூலமாக வேண்டும் என்றாலும் கேட்கலாம். சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருப்பது ஒரு பெரிதான விஷயம் அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், கேட்டு உணருங்க. உணர்தல் அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுங்க. உணர்வு அதுதான். ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு அதை புரிஞ்சுக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை அவங்க தவறா செய்யும் போது, இல்லை ஒரு செல்போன் பார்க்கும் போதோ, இல்லை தவறான காரியத்தை செய்யும் போதோ, ஏதோ ஒரு தவறான காரியத்தை செய்யும் போது அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்களுக்கு அந்த இடத்த சொல்றாங்க. அப்போ நான் சொல்றதை நீ புரிஞ்சிக்க. என்ன சொல்றாங்க பெற்றோர்கள்? நான் சொல்றது நீ புரிஞ்சிக்க அப்படின்றாங்களா இல்லையா? ஒரு வார்த்தை. அந்த புரிஞ்சிக்கன்றதுதான் உணர்வடைதல், உணர்தல், உள்ளத்துல உணர்தல். நான் என்ன சொல்றது நீ தெரிஞ்சுக்க, அதை புரிஞ்சு அதுபடி உன் வாழ்க்கை செய், அப்ப நீ நல்லா இருப்பேன்னு சொல்றாங்க. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா அன்றைக்கு அநேக ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள், சத்தியத்தை கேட்டார்கள், அவரை பின்தொடர்ந்தார்கள், அவருடைய அற்புதங்களை கண்டார்கள், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொண்டார்கள், இவர் மிகப்பெரிய ஒரு மேசியா என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைப்படி அவர்கள் மாறினார்களா என்று சொல்லி பார்த்தால் அநேக ஜனங்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களோட குணம் அப்படியே தான் இருக்கு, அது செயல்கள் அப்படியே இருக்கு, அவர்கள் வழிகள் அப்படியே இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு போய்கொண்டே இருந்தார்கள். இதை உணர்ந்துதான் அவர் சொல்றாரு, நீங்கள் கேட்டு உணருங்க, நான் என்ன சொல்றேன்றதை முதல் புரிஞ்சுக்குங்க, உங்களை நீங்க மாத்துங்கன்றார். இன்றைக்கு மனிதன் ஒரு பிடிவாதமாக இருக்கிற ஒரு இடம் எங்கேனாக்கா, தன்னை மாத்துறதுக்கு முயற்சிக்கவே மாட்டான். அந்த இடத்துல அவன் பிடிவாதமாகவே இருப்பான். என்ன நான் மாத்திக்க மாட்டேங்க, என்னுடைய வழி என்னுடைய வழிதான், என் மனசுல எது தோணுதோ அதை நான் செய்வேன், என் மனசுல எது தோணுதோ அதை தான் நான் பேசுவேன், நான் தொன்று நான் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் இதை விட்டு என்னால் மாற முடியாதுங்க. இன்றைக்கு குடும்பங்களிலும் சரி, அலுவலகங்களிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, தன்னுடைய கொள்கைகளை மாற்ற முடியாமல் இன்றைக்கு வாழ்கிற எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். மாற்றவே மாட்டாங்க. எத்தனை முறை நீங்க சொல்லி பாருங்க, இது சரியில்லைங்க, இது கொஞ்சம் நீங்க மாத்தி பாருங்க. நீங்க சொல்லி நான் என்ன மாத்திக்கிறது, நான் இப்படித்தான் என்று சொல்லி தனக்குத்தானே ஒரு வழியை வகுத்துக் கொண்டு, ஒரு குணங்களை வகுத்துக் கொண்டு அதற்குள்ளாக வாழ்கிற மக்கள் இன்றைக்கு ஏராளமாயிருக்கிறார்கள். மாற்றவே மாட்டாங்க. தங்களை மாற்றிக்கொண்டால் அது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவா பார்க்கறாங்க, ஒரு கௌரவ பிரச்சனை. ஐயோ, நான் இப்படி வாழ்ந்தவன் என்ன நான் இப்படி மாத்திக்கிறதா? முடியவே முடியாது. அது இவங்க சொல்லி நான் மாத்திக்கிறதா? முடியவே முடியாது. நான் இப்படித்தான் இருப்பேன். அந்த ஜனங்களை பார்த்து தான் சொல்கிறான், நீங்கள் கேட்டு உணருங்கள் சொல்றேன்.
அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க கேட்டு உணருங்க. கேட்குறீங்க, நிறைய கேட்குறீங்க, வேண்டிய அளவு கேட்குறீங்க, ஆனா உணர்வில்லை, புரிஞ்சிக்கிறது இல்லை. அப்போ இந்த மாற்றம் உண்டாகலைனாக்க எவ்வளவு சத்தியத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ என்ன நான் மாத்திக்கலன்னா இந்த சத்திய வசனம் தப்பானதா? ஒருவேளை என்னை நான் மாத்திக்கவே இல்லை, இப்படியே இருக்கிறேன், எனக்கு சத்தியம் போதிச்சுட்டே இருக்கு, போதிக்கப்பட்டே இருக்கு, என் இறுதி மாறவே மாட்டேங்குது. அப்போ இந்த வசனம் தப்பா? இந்த வசனத்துக்கு பவர் இல்லையா? இந்த வசனத்திற்கு சக்தி இல்லையா? இந்த வசனத்திற்கு ஆளுமை இல்லையா? இந்த வசனத்திற்கு ஜீவன் இல்லையா? இல்லை, என்னிடத்தில் குறை இருக்கு. பார்வோனை போல என் இருதயத்தை நான் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பார்வோனை போல என்னுடைய இருதயம் கடினமா இருக்கு. 4 வகையான நிலங்களை பற்றி இயேசு கிறிஸ்துவான ஒரு உண்மையில சொல்றார். அதில் 4ஆவதாக சொன்ன அந்த நிலத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது? கடினம், கடினமான நிலம். அங்கே அது விழுந்தாலும் கொஞ்சம் மண்ணோட்டி இருக்கிறதுனால, ஈரப்பசை இருக்கிறதுனால வேர் விடுது, அதுக்கு பின்னாடி அதுக்கு வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அது அக்னி படும்போது அது காய்ந்து போகிறது, உலர்ந்து போகிறது, கனி கொடுக்க முடியறதில்லை, பலன் கொடுக்க முடியறதில்லை. ஆக அந்த கடின இருதயம் என்றைக்கு வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கிறோமோ அந்த வரைக்கும் நம்மாலே மாற்றவே முடியாது. ஃபர்ஸ்ட் நம்முடைய இருதயத்தை லகுவாக்கணும், ஒரு நல்ல நிலமா மாற்றணும். அந்த நல்ல நிலமா மாத்திரம் பாருங்க, அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் மனம் திரும்புதல். இருதயத்தை பக்குவப்படுத்தி ஒரு குணத்திலிருந்து இன்னொரு குணத்திற்குள்ள மாறுவதுதான் மனமாற்றம். இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டால் நமக்கு முதலாவதாக கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னாக்க, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் அடிக்கடியாக படிக்கிற வசனம் தான். விசுவாசம் உள்ளவனாக்கி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ விசுவாசத்தோடு எவன் அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறானோ அவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அப்போ முதலாவதாக நமக்கு கிடைக்கிற ஒரு பிளஸிங் என்ன, ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இந்த ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? என்னை காத்துக்கொள்ளுதல். எதிலிருந்து? இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, இந்த உலகத்தின் அக்கிரமத்திலிருந்து, இந்த உலகத்தின் மீறுதலிலிருந்து, இந்த அசுத்தத்திலிருந்து என்னை காத்துக்கொள்வதுதான் ரட்சிப்பு. அப்போ நான் மனம் மாறி இந்த ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படியும் போது எனக்கு ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸிங் என்னன்னா, நான் இந்த உலகத்திலிருந்து என்னை காத்துக்கொள்கிறேன், இந்த பாவத்திலிருந்து என்னை காத்துக்கொள்கிறேன். அப்போ அந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்கிறது. மத்தேயு மார்க் 16:16 நம்ம படித்தோம். ஆக யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்களோ, 3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னதாக நாம் கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்த நானும் நீங்களும் ஆயிருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு இலவசமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக அந்த ரட்சிப்பு எனக்கூடிய அந்த பாவத்திலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளக்கூடிய அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பு நம்மை பாதுகாத்துக் கொள்கிற காரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இரண்டாவதாக ஒரு காரியம் நமக்கு கிடைக்கிறது. என்ன சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல படிங்க. பேதுரு அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி. இதுக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் இயேசு அந்த பேதுரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கத்தை பெந்தேகோஸ்து நாள்ல பண்றார். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுது 17 தேசத்தார் அந்த நாளில குடியை மதிப்பு எழுதும்படியாக வந்திருக்கிறார்கள். அந்த தேசத்தில் கூடியிருக்கிற 17 தேசத்தார் மத்தியிலே அவர் அங்கே பேசுகிறார். அப்படி பேசும்போது அவருடைய பிரசங்கம் ஒரு நீண்ட பிரசங்கம். அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அது ஒரு நீண்ட பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை பண்ணும்போது அவர் என்ன உணர்த்தி பண்றாருன்னா, ஒரு பாவம் அறியாத கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணீங்க? சிலுவையில் அறைஞ்சிட்டீங்க. அவரை குற்றவாளியாக தீர்த்து அவரை கொலை செஞ்சீங்க. அவருடைய ஆத்துமா பாதாளத்திற்கு விடாமல் தேவன் பாதுகாத்துக் கொண்டார். அவரை நீங்கள் ஒரு இரட்சகராக கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளாமல், ஒரு தேவனுடைய குமாரனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல்
அவரை ஒரு மனுஷனாக நினைத்து நீங்க என்ன பண்ணீங்க? கல்வாரி சிலுவையில கொலை செய்தீர்கள். ஆனால் அவரோ அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் சொல்லி அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி பேதுரு பகிரங்கமாக அந்த ஜனங்கள் மத்தியில பிரசங்கம் பண்றார். இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே இயேசு கிறிஸ்துவை சாதாரண மனிதன் என்று சிலுவையில் அறிந்த இந்த ஜனங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரமேறி பரலோகத்தில் போறதை கண்கூட கண்டவங்க மிகப்பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோம், தேவனுடைய குமாரனையே பிடிச்சி சிலுவையில் நம்ம அறிஞ்சிட்டோம், இந்த பாவத்திற்காக நமக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதோ என்று சொல்லி பயந்திருந்த நேரத்துல தான் பவுல் அந்த மன்னிக்கணும் பேதுரு அங்க பகிரங்கமாக பிரசங்கம் பண்ற. அந்த பிரசங்கத்தை கேட்டு இப்பொழுது உள்ளத்துல குத்தப்படுதவங்களுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம். இப்போ அந்த பேதுரு இடத்துல வர்றாங்க, சகோதரர்களே நாங்க என்ன செய்யணும்? நாங்க தப்பு பண்ணிட்டோம், உண்மைதான். இதான் மனமாற்றம், இதான் மனம் திரும்புது. என்னைக்காவது நம்ம இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறோமா? யாராவது ஒருத்தர்கிட்ட போய் ஒரு காரியத்தை நம்ம பேசியிருப்போம், அது விஷயத்தை தெரியாம நம்ம பேசியிருப்போம், அதுக்கு பின்னாடி அது நான் பேசுனது தவறுன்னு தெரிஞ்ச உடனே நேரா என்னைக்காவது நம்ம போய் ஐயோ பிரதர் நான் இப்போ அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வரைக்கும் நான் அதை வேற விதமா நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வருத்தப்படுறேன், இதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்றைக்காவது இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் மற்றவர்களோடு சகோதரர்களோடு குடும்பத்தின் மக்களோடு நாம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கோமா? நிறைய விஷயங்களில் அதை நம்ம செய்யறது இல்லை. நான் எதுக்கு போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் போய் எதுக்கு அவங்ககிட்ட இறங்கி போகணும் என்ற அந்த ஈகோ பிரச்சனை நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜனங்கள் நேரடியாக பேதுரு பார்த்து கேட்டார்கள், சகோதரர்களை நாங்கள் செய்து தவறுதான், அதற்காக என்ன செய்யணும்? பேதுரு என்ன சொல்லியிருந்தாலும் செஞ்சிருப்பாங்க, என்ன விஷயத்தை சொல்லியிருந்தாலும் அதை செஞ்சிருப்பாங்க. அந்த எண்ணத்தோடு தான் அந்த கூட்டமே வந்தது. ஆனால் பேதுரு சொன்னாரு, நீங்கள் மனம் திரும்பி, ஒரு சிம்பிளான விஷயம், மனம் திரும்புங்க, நீங்க செய்த தவறு என்பதை உணருங்க, மனம் திரும்பி உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க என்ன செய்யுங்க? ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு 2வது வந்துட்டார்ல, சந்தோஷம். இன்னும் ஒருத்தரை நான் கண்டுபிடிக்கணும், நான் பிரசங்க முடியறதுக்குள்ள அந்த ஒரு வரலாறு பார்க்கலாம். சரி, அப்போ இந்த ஞானஸ்நானம் என்பது முதலாவதாக நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டுபடுகிறது, இரண்டாவதாக நமக்கு என்னத்தை உண்டுபடுகிறது? பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. நம் அது வரைக்கும் செய்த பாவங்கள் என்ன பாவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் முழுமையமாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. நம்மை விட்டு அகற்றி நம்முடைய ஆத்துமா, நம்முடைய உள்ளம் புதிதாக்கப்படுகிறது. அப்போ 2வது பெரிய பிளஸிங், ஒன்று அந்த ரட்சிப்பு, அந்த உலகத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்குது. 2வதாக நமக்கு கடந்த காலத்து அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கப்படுது. 3வதாக ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு, அதே வசனத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடை கட்டுறாரா? இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரா? இல்லை. அவர் நம்மோடு வாசம் பண்றாரா? இல்லை. அப்போ அந்த ஆவியானவர் நம்மோடு வந்து நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணணும்னா என்ன செஞ்சாகணும்? ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படிஞ்சு நம்ம வரணும். அப்போ அந்த ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, மனம் திரும்பி அந்த ஞானஸ்நானத்தை எடுக்கும் போது அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்குது. அந்த பாவ மன்னிப்பு நமக்கு உண்டானோடனே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கினோடனே நான் பரிசுத்தமாயிடுறேன். நான் பரிசுத்தமானோடனே இப்ப யாரு உள்ள வர்றா? ஆவியானவர் உள்ள வர. நம்ம என்கிட்ட பாவம் இருக்கும் போது அவர் வர்றதில்லை, வர முடியாத, அவர் வரவும் மாட்டார். என்னிடத்துல பாவ உணர்வுகள் இருக்கும் போது அவர் வரமாட்டார், என்னோடு அவர் வாசம் செய்ய மாட்டார். நான் ஞானஸ்நானம் எடுத்து கீழ்ப்படிந்து நான் பரிசுத்தமாக்கப்பட்ட உடனே, என் பாவங்கள் நீக்கப்பட்ட உடனே யார் இப்ப எனக்குள்ள வர்றா? ஆவியானவர் வர்றார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்னோடு வாசம் பண்றாரு. அவர்தான் எல்லாவற்றையும் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழிநடத்தக்கூடியவர், சத்தியத்தில் வழிநடத்தக்கூடியவர். சத்திய ஆவி என்று அழைக்கப்படுகிறது அவருக்கு. தேற்றவாளன் என்று அழைக்கப்படுகிறது. நம்மை தேற்றுகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை சத்தியத்தில் நிலைநிற்க செய்கிறவர்.
அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ள வர்றார். அப்போ மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னாக்க, ஞானஸ்நானம் எடுத்தோடனே நமக்குள் யார் வர்றா? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல, அப்போ அன்றைக்கு ஞானஸ்நானம் ஒரு கூட்டத்தா 3000 பேர் எடுத்தாங்க. பேதுரு பிரசங்கத்தில் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அதற்கு பின்னதாக தொடர்ந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டே இருக்கிறாங்க. 4000 5000 சொல்லி கூட்டமா எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் எங்கே சேர்க்கப்பட்டார்கள் என்பதை தான் இப்ப சொல்றாரு. அவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். எந்த சபையிலே? கிறிஸ்துவினாலே ஸ்தாபிக்கப்பட்ட அந்த முதல் நூற்றாண்டில் இந்த ஞானஸ்நானம் எடுத்தோன்னு அந்த ஜனங்கள் வந்தாங்க இல்லையா, அதுதான் முதல் சபை, அந்த ராஜ்யமாக்கிய சபை துவக்கம். அந்த சபைக்குள்ள இனி ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களெல்லாம் சேர்த்துட்டு வந்தாரு. அன்று தொடங்கினது. இப்பொழுதும் ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களை அந்த சபைக்குள்ளாக தேவன் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவானவர் நம்மை சேர்த்து கொண்டே வருகிறார். நாமும் அதுக்குள்ள தான் சேர்ந்திருக்கிறோம். பேதுருனுடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் கர்த்தருக்குள் சத்தியத்தில் கீழ்ப்படிந்த ஒரு முதல் சபை உருவாக்கப்பட்டது இல்லையா, அந்த சபைக்குள்ளதான் நீங்களும் நான் என்ன செய்யப்படுறோம்? சேர்க்கப்பட்டுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் அவரவர்கள் அப்பப்போது ரட்சிப்பை பெறுகின்ற பொழுது அந்த சபைக்குள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆக நீங்களும் நானும் நான்காவதாக ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தருடைய சபையில நாம் உள்ளே சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம், அவருக்கு நன்றி சொல்றோம்ன்ற. எதற்கு நன்றி சொல்றோம்? ஜெபத்தின் வழியாக ஒரு நன்றி சொல்ற. எதற்காக நன்றி? இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி. இருளின் அதிகாரம் இது இந்த உலகம், பாவம், பிசாசுக்குரிய காரியங்கள், தேவனுக்கு எதிரான காரியங்கள், இது எல்லாமே இருளின் அதிகாரம். இருள் என்றால் பாவத்திற்குரியது, வெளிச்சம் என்றால் பரிசுத்தத்திற்குரியது. வெளிச்சம் கர்த்தருக்குரியது, இருள் சாத்தானுக்குரியது. அந்த இருளின் அதிகாரத்தில் நின்று யாரை விடுதலையாக்கி? உங்களையும் என்னையும் அவர் விடுதலையாக்கி. எப்படி விடுதலையாக்கினாரு? அவருடைய மரணத்தின் மூலமாக ரத்தத்தினால விடுதலையாக்கினாரு. ஆனால் அவர் மரித்திருந்தாலும் ரத்தத்தை சிந்திருந்தாலும் அதை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அந்த ஞானஸ்நானத்தில் எப்போ கீழ்ப்படிஞ்சோமோ அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டாரு? அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய அந்த சபைக்குள் உட்படுத்தி இருக்கிறார். நம்ம உள்ள சேர்த்திருக்கிறார். எப்போ ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படிஞ்சோமோ, ஞானஸ்நானம் எடுத்து வெளியில வந்தோமோ, அப்பொழுதே தேவன் நம்ம எங்க சேர்த்துட்டாரு? அவருடைய சபையில நம்ம சேர்த்துட்டார். அவருடைய சபை என்றாலும் ராஜ்யம் என்றாலும் ஒண்ணுதான். அந்த ராஜ்யத்திற்குள்ள நம்ம சேர்த்துட்டார். இப்போ அவருடைய ராஜ்யத்திற்குள் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய பிரஜைகளாக நாம் இருக்கிறோம். நான்காவதாக ஒரு ஆசீர்வாதமாக அவர் நம்மை சபைக்குள்ளாக சேர்த்திருக்கிறார். அப்போ கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதித்துக் கொண்ட அவருடைய சபைக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோம்னா இதை விட பாக்கி என்ன வேணும் இந்த உலகத்துல? நிறைய பேர் இந்த உலகத்தினுடைய நிலங்களுக்காக, வீடுகளுக்காக, ஆஸ்திகளுக்காக, அந்தஸ்துக்காக இந்த ஞானஸ்நானத்தை பெறுவதும் இந்த கர்த்தருடைய சபைக்குள் வருவதும் ஒரு கௌரவமாக நினைத்துக் கொண்டு அவர் என்ன செய்யறாங்க? அதை விட்டு புறந்தள்ளி விட்டு அந்த உலகத்தினுடைய காரியங்களை மேன்மை என்று எண்ணிக்கொண்டு கர்த்தருடைய சபையை புறந்தள்ளி கொண்டிருக்கிறார்களே. இதனால என்ன கிடைக்க போகிறது? முடிவு நியாயத்தீர்ப்பின் நாளில் இருக்கு முடிவு. ஆனால் எதுவுமே இந்த உலகத்தில் எனக்கு வேண்டாம். கர்த்தருடைய சபையில நான் இருப்பதை மிகப்பெரிய ஒரு மேன்மையாக நினைக்கிறேன் என்று சொல்லி அதே ஒரு மேன்மையாக நினைத்து, அதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நினைத்து, அதே ஒரு பெரிய காரியமாக நாம் நினைத்து, உலகத்தில் எது இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, கிடைக்கவில்லை என்றாலும் சரி, நான் கர்த்தருடைய சபைக்குள் இருக்கிறேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும்னு சொல்லி அந்த மன நிறைவோடு இன்றைக்கு நாம் சந்தோஷமாக கர்த்தருக்குள் வாழ்வோம் என்றால்
நிச்சயமாக அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆகே அவருடைய சபைக்குள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவருடைய ராஜ்யத்திற்குள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் இதை விட்டுட்டு எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அவங்களை போல என்னால் வாழ முடியல, இவங்களை போல இருக்க முடியலன்னு சொல்லி இந்த பூமிக்குரிய காரியத்தினால நீங்கள் வந்து அங்கலாய்த்து கொண்டிருக்க வேண்டாம். அந்த அங்கலாய்ப்பே வேண்டாம், அது தேவையில்லாது. எப்படிதான் சம்பாதித்தாலுமே ஒரு நாள் அதை விட்டுட்டு தான் போகணும். இந்த உலகத்தில் விட்டுட்டு தான் போகணும், யாருமே எடுத்துட்டு போக முடியாது. மகா அலெக்சாண்டரே சொன்னார் இல்லையா, நான் மரித்து என்னை அடக்கப்படும் போது 2 பெட்டிகளை 2 ஓட்டை பண்ணி துவாரமிட்டு என் கைகள் 2 அங்க தொங்கும்படியாக வைத்து என்னை வீதிகளிலே இழுத்து சென்று கடைசியா என்ன செய்யணும், அடக்கப்படுங்கன்னு சொன்னார். உயில் சாஸ்திரமா எழுதி வச்சிருந்தார். உலகத்தையே பிடிச்ச மாமன்னர், உலகத்தின் பல ராஜ்யங்களை பிடித்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்தவர் மகா அலெக்சாண்டர். அவரை போல ஒரு யுத்த வீரர் இல்லை, அவரை போல உலகத்தின் பல ராஜ்யங்களை பிடித்தவர் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த அந்த அலெக்சாண்டர் இந்த உலகத்தை புரிந்து கொண்டார். என்ன சொல்றாரு, நான் உலகத்துக்கே நான் அதிபதியாக ராஜாவாக இருந்தாலும் கூட நான் சாகும் போது விருங்கையா தான் போகிறேன். ஒண்ணுமே கிடையாது எனக்கு. அந்த அதிகாரம் என் கூட வராது, அந்த வீரமும் என் கூட வராது, அந்த ராஜ்யங்களும் என் கூட வராது, நான் சேர்த்து வைத்த உடைமைகள் வராது, செல்வங்கள் வராது, ராஜ்யத்தினுடைய மக்கள் வரமாட்டார்கள். எல்லாவற்றையும் விட்டு நான் வெறுங்கையோடு தான் நான் போகணும். அதை உணர்த்தும்படியாக என்ன செய்யுங்க, நான் மரித்து என்னை ஊர்வலமாக எடுத்து செல்கின்ற பொழுது அந்த பெட்டியில 2 துவாரம் விட்டு என் கைகள் 2ம் தொங்க விட்டு எடுத்துட்டு போங்க. ஏன்னா வெறுங்கையா வந்தா வெறுங்கையா போறன்றதை சொல்லுங்கன்னு சொல்லி உலகத்திற்கு அதை காண்பீங்கன்னு சொன்னார் மகா அலெக்சாண்டர். அதற்கு முன்னதாகவே வேதாகமத்தில் ஒரு தாசன் அதை சொல்லிட்டார். யாரு? யோபு. யோபு என்கிற தாசன் மிகப்பெரிய சோதனையில சிக்கி அவன் வேதனைப்படுகிற நேரத்தில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என் தாயின் கருவிலிருந்து வெளியில வரும்போது, கர்ப்பத்திலிருந்து வெளியில வரும்போது வெறுங்கையாய் வந்தேன். யார் என்னங்க எடுத்துட்டு வந்தீங்க? பிறக்கும் போது அப்படின்னு நினைச்சு பாருங்க. இதை இந்த குழந்தை ஒரு எத்தனை வயசுங்க? 2 வயசா? 2 வருடங்களுக்கு முன்னதாக பிறந்தது. பிறக்கும் போது கையை தேடி பார்த்தோமா, ஏதோ மோதிரம் இருக்கா, வைர மோதிரம் இருக்கா, இது தங்க மோதிரம் இருக்கா, ஏதாவது போட்டுட்டு உள்ள வந்திருக்கான்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோமா? இல்ல கழுத்துல ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்தோமா? இல்ல காலில் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தோமா? எதை தேடி பார்த்தோம்? ஊனம் இல்லாம பிறந்திருக்கா, எந்த ஊனமும் இல்லாம, கை கால்கள் எல்லாம் சுகமா, கண் பார்வையோடு நல்லது சுகத்தோடு குழந்தை பிறந்திருக்கா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அதை தான் பார்க்குறாங்க, கண்ணை பார்க்குறாங்க, மூக்கை பார்க்குறாங்க, அழகா இருக்கு. முகம் என்ன அழகா பிறந்திருக்கு, மூக்கு லட்சணமா இருக்கு, முக லட்சணமா இருக்கு, கண்ணு லட்சணமா இருக்கு, கால் நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு. ஐயோ எனக்கு ஊனம் இல்லாத ஒரு நல்ல குழந்தை கிடைச்சிருச்சு, அதான் சந்தோஷப்படுறாங்களே தவிர அங்க மோதிரம் இருந்துச்சா, வைடூரியம் இருந்துச்சா, தங்க நகை இருந்துச்சா யாராவது எதிர்பார்த்தாங்களா? வரும்போது வெறுங்கையா தான் வந்தான். போகும்போது வெறுங்கையா தான் போக போறோம். இது எல்லாத்துக்கும் தெரியுது தானே? அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏன் நமக்குள்ள இவ்வளவு ஒரு முரட்டு குணம்? இது நல்லா தெரியுது தானே? நான் வெறுங்கையா தான் வந்தேன், வெறுங்கையா தான் போக போறேன்றது நல்லா தெரியும். அப்ப ஏன் நமக்குள்ள அந்த முரட்டு குணம்? என்ன நான் மாத்திக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படித்தான் வாழ்வேன். யாருகிட்ட சவால் விடுறோம்? நம்ம உண்டாக்கின கர்த்தரிடத்துல சவால் விடுறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை முதலாவதாக புரிஞ்சுக்குங்க. அந்த ஞானஸ்நானத்தை எடுக்கும் போது முதலாவதாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது, இந்த உலகத்திலிருந்து காக்கப்படுறோம். இரண்டாவதாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிடுச்சு. மூன்றாவதாக நமக்கு பரிசுத்தாவின் வரம் கிடைத்தது. நான்காவதாக நமக்கு சபையிலே நாம் கர்த்தருடைய சபையில சேர்க்கப்பட்டோம். ஐந்தாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1 கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிங்க, கொஞ்சம் வேகமா படிங்க. ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம்
3லிருந்து 5 இன்னொருத்தர் படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 to 5. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறார்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தை கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களான், ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல 2 இடத்துலையுமே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதும்போதும் சரி, ரோமபுரியில் இருக்க சபையில் இருக்கும்போதும் சரி, இந்த ஞான ஸ்நானத்தினுடைய உண்மையான தன்மையை குறித்து அவர் உணர்த்தி எழுதுகிறார். ஞான ஸ்நானம் என்பது ஏதோ மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறோம், எல்லாமே செஞ்சு தண்ணீருக்குள்ளே போய் வெளியில் வந்துடுறோம், ஒரு செகண்டில் உள்ளே போய் வெளியில் வந்துடுறோம், அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கிறோம். அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. அந்த ஞான ஸ்நானத்தின் வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம், நிறைவேற்றுறோம். என்னன்னாக்க, இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்தார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது 1வது வசனத்திலிருந்து. அந்த பாவத்திற்கு மரித்த கிறிஸ்துவுக்குள்ளாக நாமும் இந்த ஞானஸ்நானத்தில் என்ன செய்கிறோம்? மரிக்கிறோம். அவர் எப்படி எல்லாருடைய பாவத்திற்காக மரித்தாரோ அதே போல நான் ஞானஸ்நானத்தில் யாருடைய பாவத்திற்காக மரிக்கிறேன்? என்னுடைய பாவத்திற்காக நான் மரிக்கிறேன். கிறிஸ்து மரித்த பின்பு என்ன செய்யப்பட்டார்? அடக்கம் செய்யப்பட்டார். அதே போல நீங்களும் நானும் தண்ணீருக்குள்ளாக என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து மேலே வந்தார். அதே போல நீங்களும் நானும் தண்ணீரிலிருந்து அப்படியே உயிர்த்தெழுந்து மேலே வந்தோம். அப்போ ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பானது. அதை தான் 2 இடத்துலையும் சொல்றேன். அதுல முக்கியமான காரியமாக இந்த கொலோசியர்ல என்ன சொல்றாருன்னா, அவருடைய சாயல்ல உயிர்த்தெழுந்து நாம் வந்தோம்னு சொல்றாரு. உயிர்த்தெழுதல் இது மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து மரித்தவராகவே கல்லறையில் இருக்கல. அவர் என்ன செஞ்சாரு? 3ஆம் நாள் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் ஒரு தேவனுடைய குமாரனாக உயிர்த்தெழுந்து வெளியில வந்தார். அதே போல ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படியும் போது நாம் மாம்சத்துல சாக போறதில்ல, நம்முடைய ஆத்துமாவிற்காக அங்க சாகிறோம், அடக்கம் பண்ணப்படுறோம். ஆத்துமாவிலே இருந்த பாவம் நீங்கும்படியாக, அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கும்படியாக நாம் அங்கே ஞானஸ்நானத்தில் மரிக்க போறோம், அடக்கம் பண்ணப்படுறோம், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்து வர்றோம். இப்போ நீங்களும் நான் எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேருமே கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுந்து வந்தவர்கள். அவருடைய மரணத்தின் சாயலை, உயிர்த்தெழுதலின் சாயலை நம்முடைய ஞானஸ்நானத்தில் நம்மோடு கூட தரித்து கொண்டவர்களாய் நாம் அந்த உயிர்த்தெழுந்து மேலே வந்திருக்கிறோம். அது என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நான் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் சாயலை வெளிப்படுத்தி அந்த ஞானஸ்நானத்தை எடுத்து நான் வந்திருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலை அநேகருக்கு முன்பதாக நான் செயலில் காட்டியிருக்கிறேன். கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நானும் என் பாவத்திற்கு மரித்து உயிர்த்தெழுந்து இதோ உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன்னு சொல்லி நம்முடைய ஞானஸ்நானத்தின் உயிர்த்தெழுதலை எத்தனை பேருக்கு நம்ம சாட்சியா வச்சிருக்கோம்? இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் இல்லாதவராக உயிர்த்தெழுந்து வந்தார். நீங்களும் நானும் நம்முடைய பாவத்திற்கு மரித்து அந்த ஞானஸ்நானத்தில் தண்ணீரிலிருந்து பாவம் இல்லாதவர்களாக நாம் உயிர்த்தெழுந்து வந்தோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கிறிஸ்துவினுடைய சாயலில் இணைக்கப்பட்ட நாம், அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட நாம், அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு நாம் உயிர்த்தெழுந்து வந்தோமே, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? அங்கதான் ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்கு பதில் யார் எழுதணும்? என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் தான் எழுதணும். உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்க தான் எழுதணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் கிறிஸ்துவுக்குள் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக் கொண்டவனாய் நான் ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படிந்தேனே, இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பதில் நீங்கள் தான் எழுதணும். அவரவர்கள் தான் எழுதணும். எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கு? அதை குறித்து என்னைக்காவது நம்ம யோசனை பண்ணியிருக்கோமா? ஒரு விஷயத்தை பேசும்போதும் ஒரு செயலை நாம் செய்யும் போதும், ஐயோ கர்த்தருக்குள்ளாக நான் ஞானஸ்நானம் எடுத்தவன், கர்த்தருக்குள்ளாக அவருடைய சாயலில் இணைக்கப்பட்டவன், கர்த்தருடைய சபைக்குள் நான் சேர்க்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியின் வரம் எனக்குள் வந்திருக்கு, என்னுடைய கடந்த காலத்து பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, அவருடைய ராஜ்யமாகிய சபைக்குள்ள என்னை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு,
அதனால நான் கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி அந்த தீர்மானத்தோடு இதுவரையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கா? இவ்வளவு நேரம் ஏன் நான் கேப் விட்டேன் தெரியுங்களா? உங்க மனசாட்சியில நீங்களே பதில் சொல்லணும். நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி உங்க வாழ்க்கை குறித்து நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசாட்சி உள்ளதானே இருக்கு. மனசாட்சி சொல்றல, என் மனசாட்சிப்படி நான் நடக்கிறேன்னு தட்டுறோம் இல்லைங்க. இந்த மனசாட்சியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படியே ஒரு பேக்குக்கு போய் பாருங்க. பின்னாடி இருந்து அப்படியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்து வந்த காலங்களை பாருங்க. எத்தனை இடத்துல தவறி இருக்கும், எத்தனை இடத்துல இடறி விழுந்திருக்கோம், எத்தனை இடத்துல தடுமாறி போயிருக்கிறோம், எத்தனை இடத்துல புறக்கணிச்சு போயிருக்கிறோம். தேவனுடைய இந்த ராஜ்யம் என்பது, இந்த சபை என்பது ஒரு ராஜா தன் மகனுக்கு செய்கிற கல்யாண விருந்துக்கு சமமானதுன்னு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊமையை சொல்றாரு. அப்போ அந்த ராஜா என்ன பண்றாரு? மகனுக்கு கல்யாணம் சொல்லி ராஜா வீட்டு கல்யாணம், நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. எல்லாரையும் போய் கூட்டிட்டு வாங்க, விருந்து பண்ணி இன்னைக்கு என் மகனுக்கு கல்யாணத்தை ஜோரா நடத்தணும்னு சொல்லி. கல்யாண நாள் வந்தது. அங்க பார்த்தாக்க நிறைய பேர் அழைக்கப்பட்டவங்க யாருமே என்ன செய்யல, வரல. முக்கியமான ஆளுங்களெல்லாம் அழைச்சாங்க. ஏதோ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. முக்கியமான ஆளுகளை எதிர்பார்த்திருக்கிறோம், அவங்க வரல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் கூட அதானே. நம்ம என்னதான் 1000 பேருக்கு நம்ம சொல்லியிருந்தாலும் சில முக்கியமானவங்களை வந்து நம்ம மனசுக்குள்ள தேர்ந்தெடுத்து வச்சிருப்போம். அந்த முக்கியமானவங்களை தான் கண்ணு தேடிட்டே இருக்கும். இப்போ நான் எல்லாம் வந்தானா கூட, சோதர பிரதர் வண்டிங்களா பிரதர், போய் உட்காருங்க பிரதர், ஒரு நிமிஷம் வர்றேன்னு. ஏன்னா எனக்கு மேல ஒருத்தர் வருவார், எனக்கு மேல உயர்ந்தவர் ஒருத்தர், மனசுக்கு பிடிச்சவர், ஃபேமிலிக்கு வேண்டியவர் ஒருத்தர் வர்றாரு. அவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அவர் வரலன்னா மனசு கடைசி வரைக்கும் போராடிட்டே இருக்கும். அடே, அவர் வந்திருந்தா கல்யாணம் நல்லா இருந்திருக்கும், அவர் வந்திருந்தா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருந்திருக்கும், அவர் வருவாருன்னு எதிர்பார்த்தேன், ஆனா வரலன்னு சொல்லி அந்த ஆதங்கத்திலேயே அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள. அதே போலதான் இந்த ராஜாவும் தன் மகனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. நிறைய பேர் வரவே இல்லை. அதுக்கு அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, சிலர் தங்களுடைய வேலைகளை பார்த்து போயிட்டாங்க. நீ கல்யாணம் நடக்குதுன்னு தெரியும், ஆனாலும் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு என்னத்துக்கு, சரி பார்க்கலாம், இன்னொரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய பேர் தங்களுடைய வேலைகளை பார்த்து போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து தங்களுடைய வியாபாரத்திற்கு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்து மனம் இல்லாமல் போயிட்டாங்க. மனம் இல்லை, அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு எதுக்கு, வேண்டாம், நம்ம வேலையை பார்க்கலாம், நமக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மனம் இல்லாமல் போயிட்டாங்க. இப்படி அநேகர் அதை புறந்தள்ளி விட்டு மனம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல் வியாபாரங்களை பார்த்து, வேலைகளை பார்த்து அந்த கல்யாணத்தை புறக்கணித்து போயிட்டாங்க. அதே போலதான் சபையினுடைய காரியத்தை சொல்றேன். நிறைய பேர் சபைக்கு வராம புறக்கணிக்கிறாங்க, சபைக்கு வராம புறக்கணிக்கிறாங்க. காரணம் கேட்டாக்கா வேலை, காரணம் கேட்ட வியாபாரம், காரணம் கேட்டா மனசு இல்லை, காரணம் கேட்டா உடம்பு சரியில்லை, காரணம் கேட்டா என் மனசு சரியில்லை. ஏதோ ஒரு காரணம் நமக்கு முன்னதாக நிற்கிறது. சாக்கு போக்கு சொல்லுவதில் மனுஷனை போல ஒரு வேகமாக சாக்கு போக்கு சொல்றது யாருமே கிடையாது, இல்லையா? பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கு அவங்க ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலைன்னா அடுத்த நாள் போகும்போது, ஏன்டா நேற்று ஸ்கூலுக்கு வரலனால தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தர் சேர்த்துட்டாங்க. அவங்க பள்ளிக்கூடம் முடிக்கிறதுக்குள்ள ஒரு தாத்தாவை 10 முறை சாகடிக்கிறாங்க. அவர் உயிரோடு இருப்பாரு, ஆனா 10 முறை அந்த தாத்தாவை என்ன பண்றாங்க, சாகடிக்கிறாங்க. துணிஞ்சு லெட்டர்லயே எழுதிடுறாங்க, என் தாத்தா செத்து போயிட்டாரு, என் பாட்டி செத்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த சாக்கு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே முன்னாடி நிக்குது, பேனா நுனியில நிக்குது. ஏன்னா வேற ஏதாவது காரணம் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, சாவுன்ட்டாக்க இனி வேற வழி இல்லை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் மாட்டிக்குவாங்கல்ல, கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிலர் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி தாத்தா செத்துட்டாருன்னு சொல்லிட்டு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் தாத்தா செத்துட்டாருன்னு எழுதுவான். அப்போ பார்த்துருக்கு, டேய் அன்னைக்கே நீ தாத்தா செத்துட்டான்னு எழுதுனீங்களா சார்? அன்னைக்கு அம்மாவுடைய அப்பா சார், இன்னைக்கு அப்பாவுடைய அப்பா சார். இது 2 முறை தப்பிச்சிட்டான். ஒரு முறை பொய் சொன்னாலும்
அது அவர் நம்புற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி முடிச்சிட்டாங்க. மூன்றாவது முறையா அதை தாத்தாவை சொல்லும் போது என்ன சொல்லுவான்? இது ஒன்று விட்ட தாத்தா சார், எங்க அப்பாவுடைய அண்ணன் சார், எங்க அப்பாவுடைய தம்பி சார். பொய்ன்றது நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னாடி நிக்குது இல்லையா? அங்க தொடங்கின அந்த பொய் தான் இன்றைக்கு சபைக்கு ஏன் வரல? சபைக்கு ஏன் வரல? பஸ் கிடைக்கல, தண்ணி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஞாயிற்றுக்கிழமை தான் அவன் தண்ணி விடுறான். இன்னைக்கு தண்ணி எடுக்கலன்னா 4 நாள் எனக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, துவைக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நான் ஆராதனை பார்க்கணுமா, தண்ணியை பிடிக்கணுமா? எது முக்கியங்க? தண்ணி தான் முக்கியம் இல்லையா? நான் குளிக்காம இருக்க முடியுமா? குடிக்காம இருக்க முடியுமா? துவைக்காம இருக்க முடியுமா? சமைக்காம இருக்க முடியுமா? இந்த 4 காரணங்களுக்கு எது தேவை? தண்ணி தேவை. இதுக்கு நான் போகணுமா? இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் ஆராதனைக்கு வந்துட்டு போறேன். இது முக்கியமா? நம்முடைய பார்வைக்கு எதுதான் முன்னாடி நிக்குது? இந்த தண்ணி தான் முன்னாடி நிக்குது. இந்த இடத்துல தாங்க நம்ம தவற விடுறோம். இந்த இடத்துல தான் நம்ம அநேக இடங்களில வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்துறோம். அப்போ இந்த இடத்துல உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்துட்டாங்க. இந்த வார தண்ணி இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் என்னை எப்படியோ வழிநடத்துவார், பார்த்துக்கலாம். நான் ஒரு கிலோமீட்டர் அந்தாண்ட போயாவது 4 கூட தண்ணி எடுத்து வந்து நான் ஏதோ ஒன்று பண்ணி ஜமாளிச்சிடுறேன். நான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆராதனைக்கு போகணும்னு சொல்லி அந்த துணிவோடு அந்த போராட்டத்தோடு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்வீர்கள் என்றால் அப்பதான் நீங்க உண்மையாகவே மனமாறி இருக்கீங்கன்ற அர்த்தம். சரி, அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்துவுக்குள் உயிர் தெழுந்து வர்றோம். அடுத்தது என்ன ஆகிறோம்னு பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் உள்ளார்ந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்திலிருந்து ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. பழையவைகளும் புதியவைகளும் சொல்லி ஒரு பிரசங்கம் நான் பண்ணியிருக்கேன். சரி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எப்போ கிறிஸ்துவுக்குள்ள வரோம்? உலகத்தில் எல்லாருமே இருக்காங்க, அவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்காங்களா? இல்லை. நீங்களும் நானும் தான் எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். எப்படி? அவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஞானசானத்தை பெற்றுக்கொண்டு சபைக்குள் வந்ததுனால நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசு என்றார். என்னுடைய குணம் புதுசு, என்னுடைய வார்த்தைகள் புதுசு, என்னுடைய நடக்கை புதுசு, என்னுடைய நடைமுறைகள் புதுசு, என்னுடைய வாழ்க்கை புதுசு, எல்லாமே புதுசா இருக்கு. பழையவைகள் ஒழிந்து போயின. பழையவைகள் நிறைய எங்கிட்ட இருந்துச்சு. புளித்த மாவு எங்கிட்ட நிறைய இருந்துச்சு. அந்த புளித்த மாவு எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதிய மாவை நான் கொண்டாந்து உள்ள வச்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, ஒரு புதிய துருத்தின்னா இப்பெல்லாம் பாட்டில் வந்துருச்சு, பாட்டில் ஊற்றி வைக்கிறோம். அன்றைக்கு துருத்தி என்பது தோள்களினாலும் செய்யப்பட்ட அந்த பை மாதிரி இருக்கும். அதில் தான் தண்ணீர் நிரப்புவாங்க, அதில் தான் திராட்சை ஊற்றி வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ ஒரு புதிய துருத்தியை உண்டு பண்ணி அதில் வந்து பழைய திராட்சரசத்தை ஊற்றி வச்சாச்சுன்னா அந்த புளிப்பேறி அது என்ன செஞ்சிடும்? அந்த தோல் அந்த துருத்தியவே ஓட்டப்பட்டுரும், எல்லாம் சீக்கிரமா அது அழிந்து போயிடும். அதனால ஒரு புது துருத்தியில புதிய திராட்சரசத்தை ஊற்றி வைங்க, அது ரொம்ப நாள் அந்த பை இருக்கும் அப்படின்றார். நம்மளும் தினப்பட்டிருக்கோம். ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒரு புது துருத்தி நமக்கு கொடுக்கப்படுது, அதுக்குள்ள எதை நிறைச்சு வைக்கிறோம்? பழையவைகள் ஒழிந்து போயினன்னு சொல்றாரு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல். நம்ம என்ன செய்யறோம்? பழையவைகளை அந்த புதிய துருத்திக்குள்ள நம்ம போட்டு நிறைச்சு வைக்கிறதுனால இருக்கிறதும் கிழிஞ்சு போயிடும், இழுக்கிறதும் பாழாய் போயிடும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் விரும்புவது இல்லை. கர்த்தர் விரும்புகிற ஒரே காரியம் வந்து புதிய துருத்திக்குள்ள புதிய திராட்சரஸ் தான் இருக்கணும். அது என்றைக்கும் அழிய கூடாது, அது அப்படியே இருக்கணும். ஆக கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்த்தெழுந்து வந்திருந்தால் இன்றைக்கு நாம் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கணும். நம்மளை பார்க்கும் போதே, நம்முடைய வார்த்தைகளை பார்க்கும் போதே இவர் மனம் திரும்பினவன், இவள் மனம் திரும்பினவள் என்பதை கர்த்தர் அறியணும், சபையில் அறியணும், சமுதாயத்தில் அறியணும். இதை காட்டாம நான் கர்த்தருக்குள்ள போறேன், அங்க போறேன், இதெல்லாம் செய்யறதில்ல, அதை செய்யறதுல ஃப்ரெண்ட்ஸ் என்ன தப்பா நினைச்சிருவாங்க, தவறா புரிஞ்சுக்குவாங்க
அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்களோட அது கொஞ்சம் நான் கலந்துக்கிட்டாதான் எனக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்றைக்கு நாம் செய்கிற சில விஷயங்கள் தான் நம்மை மிகப்பெரிய ஒரு தவறல கொண்டு போய் விடுது. நம்ம இல்ல நான் இப்படிப்பட்டவன் தான், இது எனக்கு அருவருப்பானது, இது தேவையில்லாதது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய சபையில இருக்கிறேன், நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் யார் இடத்துல சாட்சியாய் காட்டுறோமோ அப்போதான் நம்ம என்னவா இருக்கிறோம், பழையவைகளை நம்மை விட்டு ஒழித்து விட்டோம். அப்போ பழையவைகளை ஃபர்ஸ்ட் ஒழிச்சிட்டு புதிய மனுஷனா மாறும். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒரு புதிய மனுஷனாக நாம் மாற்றப்படுகிறோம். அந்த புதிய மனுஷன் இன்றைக்கும் ஒரு புதிய மனுஷனாக இருக்கிறானா? நமக்குள்ள இருக்கிற அந்த புதிய மனுஷன், உள்ளான மனுஷன் அப்படியே புதியவனாக இருக்கிறானா? கர்த்தருக்குரியவனாக இருக்கிறானா? அது என்னுடைய ஆத்மாவை குறித்து நான் தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சரி, அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அப்போ நித்திய ஜீவன் என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை இது நித்தியமான ஜீவன் அல்ல, இது தற்காலிகமானது. இதுல ஒரு நாள்ல மரிக்க போறோம், ஒரு நாள் நம்முடைய ஜீவன் விடதான் போறோம், ஒரு நாள் இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிச்சுட்டு தான் போக போறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஆயுசு நாட்கள். ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம போக தான் போறோம். ஆனால் என்னுடைய ஆத்மா போய் ஒரு வாழ்க்கைக்குள்ள போகுது பாருங்க, நித்திய ஜீவன், நித்திய ஆக்கினை, நித்திய ஜீவன் ரெண்டா பிரிக்கிறேன். இந்த நித்திய ஆக்கினைக்கு போகணுமா இல்ல நித்திய ஜீவனுக்கு போகணுமா? எங்க போறதுக்கு விரும்புறீங்க? நித்திய ஜீவனுக்கு தான் போகணும்னு விரும்புறவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கலாம். தம்பி யோசனை பண்ணி கையை தூக்குற. நித்திய ஜீவனுக்கு போகணும்னு ஆசை இருக்கா? அதாவது ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ண வர்றேன், நான் கண்டிப்பாக வர்றேன். அந்த ஆக்கினி தீர்ப்பு எப்படி இருக்கும், அந்த ஆக்கினின்றது பைபிள் எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய அனுபவத்தில் இன்னும் வரல, அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்றத ஒரு பிரசங்கம் பண்ண போகிறேன். கேளுங்க, அதிபயங்கரமானது ஆக்கினி தீர்ப்புன்றது. அந்த ஆக்கினிக்குள்ளே வேகிறதுன்றது சாதாரணமாக உணர்ந்துக்குங்க. போய் நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு கையை வச்சு பாருங்க என்னாகுது, எப்படி வலி இருக்கும். கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி எடுத்து மேலே ஊற்றிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நரகம் எப்படி இருக்குன்றதுக்கு இங்கே டெஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிங்க, கொதிக்கிற தண்ணியை. கொதிக்கிற குழம்பு கூட கையை ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்துருங்க. அப்புறம் அதனுடைய எரிச்சல், அதனுடைய வேதனை எப்படி இருக்குன்றத பாருங்க. இதை விட மோசமானது ஆக்கினி தீர்ப்பு, நமக்கு வர்ற தண்டனை. அதை உணராம நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ இந்த உலகம்தான் மேன்மை, இந்த உலகம்தான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு நொடி பொழுதுல மறைஞ்சு போயிடும். அடுத்தது அந்த ஆக்கினி தீர்ப்பு போயிட்டோம்னா அதுக்கு முடிவே கிடையாது. நித்திய ஜீவன், நித்திய அழிவு, நித்திய ஆக்கினி, ரெண்டுக்குமே நித்தியம்தான். நித்தியம்னா முடிவில்லாதது. அப்போ நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் தான் இந்த ஓட்டத்தை நம்ம ஓடுறோம், இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிறோம். இந்த நான் இப்ப சொல்லிட்டு இந்த காரியங்கள் எல்லாத்துக்குமே இந்த வாரத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருந்து இந்த செய்தியை கேட்டு இப்படி பண்றோமே, எதற்காக? நான் எப்படி ஆகிலும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போயிடணும். இந்த ஆக்கினி தீர்ப்புக்கு நான் போயிடவே கூடாது. அந்த முடிவுக்காக தான் இங்க நான் வர்றோம். அப்போ அந்த ஆக்கினி தீர்ப்பு வேண்டாம், அந்த நித்திய ஜீவன் வேணும்னா இந்த உலகத்தில் கொஞ்சமாவது போராடணும்ல. சாயந்தரம் கூலி கிடைக்குது, 1000 ரூபாய் கூலி, ஒரு வேலையை செய்யறோம். அப்படி எஜமான் வந்து கஷ்டப்படுத்தாம, உங்க கை கால் வலிக்காம, உங்க முதுகு வலிக்காம, உங்க உடம்பு வலிக்காம மேலோட்டமா வேலை செஞ்சுட்டு நீங்க போங்கப்பா, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறேன்னு எந்த எஜமானாவது சொல்லுவானா? சொல்லுவானா? ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் சரி தலை மேல கை வச்சிருவாங்க. இப்பதான் போலான்னு புறப்படலான்னு நினைச்சேன், எம்டி வந்து இப்பதான் ஒரு வேலையை சொல்றாரு. அந்த வேலையை நீ எடுத்தேன்னா 8 மணி ஆனால் நான் வீட்டுக்கு போக முடியாது, செஞ்சுட்டு தான் போன்றாரு. என்ன பண்ணுறதுன்னு மண்டையை அடிச்சுக்கிட்டு உட்காந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டில் ஃபோன் போட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆகும், காரியங்களெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க, நான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு மடமடன்னு அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஓடுறோம். போனால் வீட்டில் போனால் 1000 வேலை, படுக்கிறதுக்கு 11 மணி, 5 மணிக்கு எந்திரிக்கணும், மறுபடியும் ஆஃபீஸ்க்கு ஓடி வரணும், மறுபடியும் இன்னொரு ப்ராஜெக்ட், அதை செய்யணும், இதை செய்யணும். உடம்பும் மனமும் வலிக்குது, உடம்பும் மனமும் வலிக்குது. எதனால?
வேலை செஞ்சு 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 எனக்கு வலிக்குது. வேலை செய்யாம இருந்தா சாப்பாடு இல்லை, வாடகை கட்ட முடியாது, என்னுடைய வாழ்க்கை போகாது, நான் வேலை செஞ்சுதான் ஆகணும். எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், இது எல்லாத்தையும் அந்த பணத்துக்காக நான் சகிக்கிறேன் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்தா, ஒரு சின்ன போராட்டம் வந்தா, ஒரு சின்ன வலி வந்தா ஏன் என்னால தாங்க முடியறது இல்ல? உடனே தேவனை விட்டு விலகுறோமே, உடனே ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு ஓடுறோமே, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கிறிஸ்துவுக்குள்ள என்னால வாழ முடியலையா? ஏன்? நம்ம நித்திய ஜீவனுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்தும் போது கஷ்டங்கள் இருக்கு, கண்ணீர்கள் இருக்கு, கவலை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, வருத்தங்கள் இருக்கு. அதெல்லாம் தாங்கிட்டு தான் அந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு இங்க பிரசங்கத்துக்கு நான் வர்றேன்னு எத்தனை மணிக்கு எந்திரிச்சாகணும்? நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாகணும்? 8:30 மணிக்கு இங்க வந்து நிக்கணும். ஊழியர் கூப்பிட்டாரு, நான் வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே, நான் வரணும். நான் வந்து எப்போ மாதிரியே கம்பெனி போத்தி தூங்கிட்டு இருந்தா இங்க வர முடியுமா? அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த நாள்ல சனிக்கிழமையில எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும். விடியற் காலையில் எந்திரிக்கணும். கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சேன். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எந்திரிச்சேன். 3 மணி நேரம் 7 மணி வரைக்கும் தூங்கி இருந்தா நல்லா தூங்கி இருக்கலாம் தான், நல்லா சுகமா இருந்திருக்கும். கர்த்தருக்காக என்னுடைய வேலையை நான் செய்ய முடியுமா? அந்த தூக்கத்தை நான் விரும்பி இருந்தா, அந்த தூக்கத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு தானே கர்த்தருடைய பிள்ளைகளோடு நானும் போய் பயணிக்கணுன்றதுக்காக நான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கணும். என்னுடைய பேக்ல பாருங்க, டார்ச் லைட் இருக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு நான் வரும்போது ஒரே இருட்டு. எந்த இடத்துல நான் வீட்டுல இருந்து அந்த ரோட்டுக்கு வர்ற சேர வரைக்கும் எந்த இடத்துல அந்த காட்டு எருமை நிக்கும்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல நின்றுக்குன்னு சொல்ல முடியாது. அது கருப்பான உருவம், ஒண்ணுமே தெரியாது. இந்த டார்ச் லைட் அடிச்சு வந்தாதான் அதோட கண்ணு மின்னும் போதுதான் அங்க நிக்குது அப்படின்றது தெரியுது. அதற்காக நான் டார்ச் லைட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். துஷ்ட மிருகங்கள் ஆபத்து இருக்கு, தூக்கம் இல்லைன்னா எனக்கு கஷ்டம். காலையில் இப்ப சாப்பிட்டேன் நானு, ஒரே ஒரு டீ காந்திபுரத்தில் வந்து குடிச்சேன். என் பசியை பார்த்துட்டு இருந்தா, என் சாப்பாடை நான் விரும்பிட்டு இருந்தா இங்க வந்து நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? இல்ல எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், ஹோட்டல்ல உட்கார்ந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தா இங்க சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வர முடியுமா? முடியாது. உலகத்துல என்னுடைய வேலைகளை செய்யும் போது எத்தனை நாள் பட்டினியா இருந்திருக்கிறேன், தூக்கம் கட்டிருக்கிறேன், எல்லாமே செஞ்சிருக்கிறேன் என்னுடைய வேலைக்காக. கர்த்தருக்காக செய்யறதுல என்ன கஷ்டம்? ஏன் அதை நான் ஒரு பெருசா நினைக்கணும்? அது பெருசா நினைக்கவே கூடாது. நான் என்னுடைய உலக வாழ்க்கைக்காக எத்தனையோ நாள் தூக்கம் கட்டுறேன், எத்தனை நாள் ஓடுறேன், எத்தனை நாள் பட்டினியா இருக்கிறேன், உடம்பு வலிக்குது, எல்லாமே வலிக்குது, நான் கஷ்டப்பட்டேன், வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தருக்காக ஒரு நாள் இருக்கிறதுல என்ன தப்பு? ஒன்றுமே இல்லை. அதனால எப்படி ஆகிலும் அந்த நித்திய ஜீவன்ல கர்த்தர் மீது கருணை காட்டுவாரான்றுதான் இந்த ஓட்டம். எந்த வகையிலும் அந்த ஆக்கின தீர்ப்புக்குள்ள நான் போயிடக்கூடாது. அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நான் போகணுமே, அவரோடு நான் போகணுமே, அதற்காகத்தான் இந்த ஓட்டம். ஆக இந்த ஞான ஸ்நானம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம். ஆக அந்த நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு ஒரே வழி எதுன்னா இந்த ஞான ஸ்நானம் தான். ஞான ஸ்நானம் எடுத்து உள்ள வந்தாதான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்மாலே போக முடியும். அடுத்தது லூக்கா 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படிங்க. அதுபோல மனதிற்கு அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் விரும்பி சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு ஞானஸ்நானத்தை எடுக்கும் போது அன்னைக்கு 3 பேர் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா எங்க சந்தோஷம் உண்டாயிருக்கு? பரலோகத்துல. உங்க வீட்டுல சந்தோஷம் உண்டாயிருக்கும், பெற்றோர்கள் மத்தியில, சபையிலும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். இதையும் தாண்டி எங்க? பரலோகத்துல. அந்த விசுவாசம் இருக்க உங்களுக்கு? பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க ஆத்மாவை நினைத்து அங்கே பரலோகத்துல ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு. தூதர்கள் மத்தியில, தேவன் மத்தியில, கிறிஸ்துவின் மத்தியில, பரலோகத்தில் இருக்க தூதர்கள் மத்தியில அங்க மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு. மனம் திரும்பாத அந்த 99 பாவிகளை குறித்து அவர்களை கவலை. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார்? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்போ நம்ம என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வர்றோமோ
அப்போ எங்க சந்தோஷம் உண்டாகுது? பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு புது கார் புக் பண்ணி வாங்கிட்டீங்க, பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கா? உங்களுக்கென்று ஒரு பிளாட் வாங்கிட்டீங்க, பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கா? தேவன் சந்தோஷப்பட்டிருக்கிறாரா? உங்களுக்குன்னு ஒரு அழகான வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டீங்க, சந்தோஷம் உண்டாயிருச்சா? அழகான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருச்சா? எதனால சந்தோஷம் உண்டாச்சு? நம்ம செய்கிற இத்தனை விஷயத்தினால பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கா? இல்ல. அதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்ல. உலகத்தினுடைய காரியத்திற்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. தேவன் அதை பார்ப்பதும் இல்லை. சந்தோஷம் எதுல தெரியுங்களா? தேவனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தான் அங்க என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகுது. அப்போ நம்ம என்னைக்கு மனம் திரும்பி கர்த்தருடைய சபைக்குள் வந்தோமோ அப்பத்திலிருந்து பரலோகத்திலே சந்தோஷம், பரலோகத்திலே மகிழ்ச்சி. இதை விட என்ன வேணுங்க? நான் ஒரு காரை வாங்கி என்னால சந்தோஷத்தை தேவனால ஏற்படுத்த முடியல, தேவனுக்கு ஏற்படுத்த முடியல. என்னால ஒரு நிலத்தை வாங்கி தேவனை பிரியப்படுத்த முடியல, என்னால பணத்தை சம்பாதிச்சு தேவனை பிரியப்படுத்த முடியல. ஆனா நான் ஒரு ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி வந்த உடனே அங்கே சந்தோஷம் உண்டாகுதுன்னா அதுதானே முதன்மை. அதை தவிர இது வேற என்ன இருக்கு? அந்த ஞானஸ்நானத்தை விட்டுறலாமா? அந்த ஞானஸ்நானத்தை அசுசிப்படுத்தலாமா? அந்த ஞானஸ்நானத்தை கேவலப்படுத்தலாமா? அந்த ஞானஸ்நானத்தை மீண்டும் ஒரு கரைப்படுத்தலாமா? கூடாதே. அதில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கணும், எவ்வளவு உறுதியா நம்ம இருக்கணும். ஏதோ நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி விலகி நிக்கிறோமே, தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இத்தனை பிளஸிங் இருக்கிறதுல ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ளாக. அடுத்ததாக ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எவனுடைய பெயர் எழுதப்படாதவனாக அங்க காணப்படுதோ அவன் எங்க தள்ளப்பட்டான்? அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? நான் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய சபைக்குள் வந்த உடனே என் பெயர் எங்க எழுதணும்? ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படுது. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது இல்லையா? அதே போல என்னுடைய பெயர் எங்க எழுதப்படுது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது. ஜீவ புஸ்தகம், புஸ்தகம் எழுதல, ஜீவ புஸ்தகம், நித்திய ஜீவன், நித்திய ஆக்கினை. அப்போ ஒரு அழிவில்லாத ஒரு புத்தகம், அதுல நம்முடைய நாமங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கு. அங்க எழுதப்பட்டிருக்கும் போது அது எப்ப ஓபன் ஆகும்னா நியாய தீர்ப்பின் நாள்ல தான். நியாய தீர்ப்பின் நாளிலே புத்தகங்கள் திறக்கப்படும். புத்தகங்கள் திறக்கப்படும். நம்ம போய் அங்கே நியாய தீர்ப்பின் நாள்ல இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முன்பதாக நிற்கும் போது அங்க புத்தகங்கள் திறக்கப்படும் எழுதியிருக்கு. என்னென்ன புத்தகம் திறக்கப்படும்? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த புத்தகம் திறக்கப்படும்? நியாய பிரமாணத்தினுடைய புத்தகம் திறக்கப்படும். அதன்படிதான் அவங்களுக்கு தண்டனை. கிறிஸ்துவினுடைய காலத்திற்குள் வாழ்ந்திருக்கிற நமக்கு எந்த புத்தகம் திறக்கப்படும்? இந்த பரிசுத்த வேதாகமம் திறக்கப்படும். 2 புக்கு திறந்தாச்சா? அவங்களுக்கு அந்த புத்தகத்தினுடைய படி தீர்ப்பு, இங்க இந்த புத்தகத்தின் படி தீர்ப்பு. சரி, இப்போ ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, கர்த்தருடைய சபையில வந்தாச்சு, இத்தனை பிளஸிங் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஜீவ புஸ்தகத்தை திறக்கும் போது என்னுடைய பெயர் அங்கே சரியா எழுதப்படலைன்னா, ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காதவங்களுக்கு அது சொல்லலாம், என்னுடைய பெயர் அங்கே எழுதப்படாதவன் எவனோ அவன் கடல்ல தள்ளப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ அந்த ஞானஸ்நானம் எடுக்காதவன் பெயர் எங்க இருக்காது? ஜீவ புஸ்தகத்துல இருக்காது. அது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் எடுத்த பின்பும் நாம் கர்த்தருக்குள் சரியான கிரியைகளிலே, சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இல்லை என்றாலும் நம்முடைய பெயர் அங்க என்ன செய்யப்படும்? கிறுக்கி போடப்படும். உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் எழுதப்பட்ட விதமாக அப்படியே இருக்கணும்னா நீங்க சபையில எப்படி வாழணும்? பரிசுத்தமா தேவன் விரும்புகிறபடி தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய பெயர் அங்கே கிறுக்காமல் அப்படியே இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயர் அங்கே எழுதப்படுங்க. ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே நீங்க 3 பேர் அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் என்ன ஆயிடுச்சு?
எழுதப்பட்டாயிற்று, எழுதியாச்சு. என் பேர் 48 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியாச்சு. உங்களுடைய பேரெல்லாம் அங்க எழுதப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள் ஞானசாரத்தில் கீழ்ப்படிந்து வருகிறார்களோ அவர்களுடைய நாமங்கள் எல்லாமே அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகம் எப்ப திறக்கப்படும்? நியாய தீர்ப்பின் நாளிலே அந்த புத்தகம் திறக்கப்படும். சரி, எத்தனை பிளஸிங் பார்த்தோம்? மொத்தம் ஒரு ஞானஸ்நானத்தின் வழியாக 9 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு, என்னுடைய வேலை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. இப்படி 9 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களாக ஏற்படுது. 9 மாற்றங்கள். முதலாவது மாற்றம் என்ன? ரட்சிக்கப்படுறோம். இரண்டாவது மாற்றம் என்ன? பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகுது. மூன்றாவது மாற்றம் என்ன? பரிசுத்தாவின் வரம் நமக்குள்ள வருது. நான்காவது மாற்றம் என்ன? சபையில, கர்த்தருடைய சபையில நம்ம சேர்க்கப்படுறோம். ஐந்தாவது மாற்றம் என்ன? கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்து நம்ம வர்றோம். ஆறாவது மாற்றம் என்ன? புது சிருஷ்டியாக நம்ம மாற்றப்படுறோம். ஏழாவது மாற்றம் நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துறோம். எட்டாவது ஒரு குணமாக்க பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துறோம். ஒன்பதாவதாக ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுது. சரி, இத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க பெற்ற பின்பு நம்ம இப்படி இருக்கோம். இத்தனை காரியங்கள் உங்களுடைய ஞானஸ்நானத்தின் வழியாக உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்க, நீங்க எப்படி இருக்கணும்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல ஒரு வசனத்தை சொல்றாரு. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கணும். சபை கூடி வருதலை விட்டு விடாமல். அது ஏன் விட்டு விடாம அதுல தொடர்ந்து வர சொல்றாரு? ஏன்னா சபையில தான் தேவனை என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். சபையில தான் தேவனை துதிக்க முடியும். சபையில தான் கர்த்தருக்குரிய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். ஒரு ஆராதனை சொன்னா 5 வகையான காரியங்கள், அதை நிறைவேற்றணும். ஆராதனைக்கு வரலன்னா இந்த 5 காரியத்தை நம்ம விட்டுட்டோன்ற அர்த்தம். முதலாவதாக பாடல். பாடல் மூலமாக ஒருவரை ஒருவர் நாம் புத்தி சொல்லிக் கொண்டு யாரை மகிமைப்படுத்துறோம்? தேவனை மகிமைப்படுத்துறோம். அதை விட்டுட்டோம். இரண்டாவதாக ஜெபம். ஜெபம் என்பது நாம் கர்த்தரோடு பேசுகிற காரியம். அடுத்தவர்களுக்காக, நமக்காக, தேவையான ஆவிக்குரிய பலனுக்காக, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்காக தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். இந்த சபையில ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம அன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். மூன்றாவதாக பிரசங்கம், கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை தியானிக்கிறத, இந்த வார்த்தைகளை நம்முடைய காதுகளினாலே கேட்பதை நாம் என்ன பண்ணிட்டோம்? தவிர்த்துட்டோம். நான்காவதாக கர்த்தருடைய பந்தி. இந்த கர்த்தருடைய பந்தி, கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறுகிற இந்த பந்தி இந்த ஆராதனையில மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தவறு விட்டுட்டோம். ஐந்தாவதாக நாம் சம்பாதித்தவைகளில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற காணிக்கை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தவற விட்டுட்டோம். அப்போ 5 காரியத்தை நாம் ஆராதனைக்கு வராம இருக்கும் போது அதை தவற விடுறோம், அதை அலட்சியப்படுத்துறோம். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகளை நம்ம விட்டு ஒதுக்குறோம். இது நியாயமா? இது சரியா? நினைச்சு பாருங்க. வியாதி வந்தவுடனே யாரை கூப்பிடுறோம்? யாரை கூப்பிடுறோம்? ஊழியக்காரரை கூப்பிட்டு வாங்க, நம்மளும் ஜம்ப் பண்றோம். ஊழியக்காரரை கூப்பிட்டு, சகோதரர்களை கூப்பிட்டு எனக்காக ஜம்ப் பண்ணுங்க, நான் வியாதியில் இருக்கிறேன்னு சொல்றோமே. வியாதி யார் சரிப்படுத்துறா? தேவன் சரிப்படுத்துறாருன்னு தெரியும். என் வாழ்க்கையில கஷ்டம், யார் என்னை கஷ்டத்தை விடுதலையாக்கணும்னு விரும்புகிறோம்? தேவன் என்னை விடுதலையாக்கணும்னு விரும்புகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண சொல்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஜெபிக்கிறாங்க, எல்லாமே கிடைக்கப்பெறுது. கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோமா? நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோமா? 10 குஷ்டரோகிகள், 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சுகம் பெற்றார்கள். அவர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. குஷ்டரோகிகள் வனாந்தரத்தில் தான் வாழணும், நகரத்துக்குள்ள இருக்கக்கூடாது, ஜனங்களோடு சேர்ந்து வாழக்கூடாது, நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளை. அதன்படி 10 குஷ்டரோகிகள் வனாந்தரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக தான் இயேசு கிறிஸ்து அப்படியே போறாரு சீஷர்களோடு. போறதை பார்த்த உடனே ஐயரே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி கத்துறாங்க. 10 பேர் கத்துறாங்க. அற்புதத்தை செய்கிறவர் போறாரே, எப்படியாவது சுகப்படுத்திட்டா ஓடி போய் வீட்டில் சேர்ந்துக்கலாமேன்னு சொல்லி கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாரு, போங்க
ஆசாரியின் இடத்துல காண்பியுங்கள் தான் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? ஆசாரியின் இடத்துல போய் காட்டுங்க, உங்க குஷ்டரோகத்தை காட்டுங்கன்னு சொன்னார். ஐயோ, நான் சரியாகாம எப்படி போகணும், நான் சரிப்படுத்தாம குஷ்டரோகத்தை சரிப்படுத்தாம உள்ள ஊருக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி 10 பேர் நின்று இருந்தாங்கன்னா அவங்களால சுகம் பெற்றிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஆசாரியின் இடத்துல போய் காட்டுங்கன்னு சொன்னார். காட்டு முடியாது, ஓடினாங்க. ஓட ஓட அவங்களுடைய குஷ்டரோகம் என்ன ஆகுது? சுகமாகுது. விசுவாசம். அந்த சுகம் பெற்ற உடனே ஆசாரியின் இடத்துல போய் காட்டினாங்க, குடும்பத்தை பார்த்தாங்க, மகிழ்ச்சியா ஊருக்குள்ள சேர்ந்துட்டாங்க. ஒரே ஒருத்தன் மாத்திரம், அட இவ்வளவு பேர் இத்தனை காலம் வனாந்தரத்துல நம்ம குஷ்டத்துல குடும்பத்தை விட்டு, சந்ததியை விட்டு, ஊரை விட்டு, உலகத்தை விட்டு நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோமே, நம்மளுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரே, அந்த ஆண்டவரை பார்த்து மறுபடியும் நான் ஒரு நன்றி சொல்லிட்டு ஓடி வந்தேன்னு சொல்லி திரும்பி ஓடி வந்தான். அதே இடத்துக்கு ஓடி வர்றான். திரும்ப ஓடி வந்து போதகரை பார்த்து முகங்குப்புற கீழே விடுகிறான். அதை படிச்சீங்கன்னா உள்ளமே உருகிருங்க. என்னைக்காவது ஆண்டவருடைய சமூகத்துல முகங்குப்புற விழுந்திருக்கீங்களா? விழுந்திருக்கிறோமா? எத்தனை பாடுகள் இருந்து என்னை விடுதலை கேட்கிறார், எத்தனை உபத்திரவத்திலிருந்து அவர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார், எத்தனை வியாதிகளிலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார், எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எல்லாத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினாரே. என்னைக்கு முகம் குப்புறம் அவர்கிட்ட விழுந்திருக்கிறோம்? தேவனே, நீர் தான் என்னை காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்லி என்னைக்கு முகம் குப்புறமா கீழே விழுந்து அவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம்? அந்த ஒருத்தன் ஓடி வந்து போதகரேன்னு சொல்லி முகம் குப்புற விழுந்து அவரிடத்துல நன்றி சொன்னானே, அப்பதான் இயேசு கிறிஸ்து கேட்டார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? எங்கங்க சுகம் பெற்றவங்க? எங்கே? பாவம் என்னக்கூடிய அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்றவர்கள் 10 பேராச்சே. ஒரு ஆள் வந்திருக்க 9 பேர் எங்கே? இன்றைக்கு சபைக்கு வராதவங்க எத்தனை பேர்? எங்கே? கர்த்தருக்கு நன்றி செலுத்த எங்க மனம் இருக்கு? நமக்கு எங்கே எண்ணம் இருக்கு? ஞானஸ்நானத்தினுடைய தன்மை எங்க உணர்ந்திருக்கிறோம்? கிறிஸ்துவின் சபைக்குள்ள நான் ஏன் சேர்க்கப்பட்டேன் என்பதை எப்படி நம்ம உணர்ந்திருக்கிறோம்? உண்மையாவே சொல்றேன், இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இயேசு சொல்றாரு இல்லையா, கேட்டு உணருங்கன்னு சொல்லி, அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதுன்னா தவழ்ந்துகிட்டாவது வந்துடுவோம் ஆண்டவருடைய சமூகத்துல. என்னை எப்படியாவது கொண்டு போய் அங்க விட்டுருங்க, நான் அவருடைய சமூகத்துல இருந்துட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி வந்துடுவோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆராதனையை அசால்ட்டா தூக்கி போடுறாங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாதீங்க. கடைசி வரைக்கும் அதில் நினைச்சிருங்க. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு 2 வசனத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் நம்ம படிச்சதை வேத வசன பகுதி, அதில் 1-2 வசனத்துல அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால், அதுதான் ஞானஸ்நானம். கிறிஸ்துவுடனே அவரோட கூட நீ மரித்து அவரோடு கூட உயிர் தெழுந்தவர்களாக இருந்தால், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அவருடைய மரணம் அடக்கம் உயிர் தெழுதலுக்கு ஞானஸ்நானம் சமமானது. அப்போ அவரோடு கூட நீங்க உயிர் தெழுதவர்களாக இருந்தால், இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்படி ஞானஸ்நானம் எடுத்து நீங்க வந்திருந்தா நீங்க எதை தேடணுன்றாரு? மேலானவைகளை தேடுங்க, இந்த பூமிக்குரியவைகளை அல்ல. தெளிவாகவே சொல்லிட்டேன், உலகத்திற்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகள் எது? பரலோகத்திற்குரிய காரியம், தேவனுக்கு அடுத்த காரியம், சபை, சத்தியம், நித்திய ஜீவனுக்குரிய காரியம். இந்த காரியங்களை நீங்க தேடுங்க சொல்றேன். தேடிக்கிட்டே இருங்க, அதை நாடிக்கிட்டே இருங்க. அதை தேடிக்கிட்டு அடுத்த வசனத்துல அப்படியே வேகமா 3ஆவது வசனத்திலிருந்து அப்படியே வேகமா படிங்க. நீங்கள் மரித்தீர்கள், இப்பொழுது உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள்ளாக என்ன இருக்கு? மறைந்திருக்கிறது. உங்களுடைய ஆத்துமா என்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்க, இப்போ உங்களுடைய ஜீவன் எங்க மறைஞ்சிருக்கு? கிறிஸ்துவுடனே கூட அங்கே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. அவருக்குள் நம்முடைய ஆத்துமா மறைந்திருக்குன்னு அர்த்தம்னா, இந்த உலகத்தை விட்டு அவரோடு இருக்கு. அப்போ நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்துல. அவருக்குள் நம்ம எப்படி இருக்கிறோம்? பாதுகாப்பாக நாம இருக்கிறோம். படிங்க.
அப்போ இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில வெளிப்படும் போது நீங்களும் என்ன செய்வீங்க? அவரோடு வெளிப்படுவீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக அவரோடு. ஒருவேளை அந்த நாட்களிலே நாம் மரித்திருந்தால் உயிரோடு அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுந்து வருவார்கள் என்ற அந்த வார்த்தையின்படி நாம் முதலாவது உயிர் தெழுந்து வந்து அவருக்குள் மறைந்திருக்கிறோம். இப்போ அந்த மறைவு அப்படியே அவருக்கு முன்னதாக கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டாக இருக்கிற உங்கள் அவயங்களை அழித்துக் கொள்ளுங்கள். இந்த பாவங்கள் எல்லாம் விட்டு ஓஞ்சிருங்கன்றார். இங்க சொல்லப்பட்ட பாவங்கள் இப்ப படிச்சாங்க இல்லையா? அந்த பாவங்கள், உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி உங்களை வந்து விலக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க? அடுத்த வசனம். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இவைகளின் பொருட்டு. இவைகளின் பொருட்டு மேல சொன்னார் இல்லையா? விபச்சாரம், வேசித்தனம், பொய், துர்குணம், அசுத்தம், காமம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் இருந்து என்ன செய்வார் அவரு? படிங்க. நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள் சஞ்சரித்த போது அது அவர்களை போல நீங்களும் என்ன செஞ்சு வந்தீங்க? செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கல் ஆகாத தூஷணங்களும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். ஒரு காலத்தில் உலகத்தோடு இருக்கும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள இருந்தது. இப்போ அதெல்லாம் வேண்டாம் தான் மனம் திரும்பி எங்க வந்துட்டீங்க? கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க. வந்த பின்னாடி இப்ப மறுபடியும் அந்த பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கிறானாக்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பழைய மனுஷன் புதிய மனுஷன். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்து வந்த உடனே நாம் எல்லாம் புதிதாயின புதிய மனுஷனா மாறிட்டோம். இப்போ அந்த புதிய மனுஷனா மாறின பின்னாடி பழைய மனுஷனுக்குரிய இப்பொழுது படிக்க இல்லையா இந்த பட்டியல், இதுக்குரிய குணங்கள் மறுபடியும் எனக்குள்ள இருக்குனாக்க அந்த பழைய மனுஷன் எனக்குள்ள வந்துட்டான். அது தேவையா? அடுத்த வசனத்தை படிங்க. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னுடைய சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, பழைய மனுஷன் என்ன செய்ய சொல்றாரு? களைந்து போட சொல்றாரு. அப்போ ஏனோ பழைய குணங்கள், அந்த பழைய மனுஷன் பழைய குணங்கள் அது இன்னும் நமக்குள்ள இருக்குதுன்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப எத்தனையோ விஷயங்களை பார்த்தோமே. அதுல பொய் சொல்லாதீர்கள்னு இப்ப படிச்சோம். அது படிங்க பிரதர். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள். இது யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை தானே. ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்றோம்? ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்றோம்? சாதாரணமாக நம்முடைய உலகத்தினுடைய காரியத்தின் குறித்து பொய் சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஆராதனைக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டாக்க, சபைக்கு ஏன் வரலன்னு கூட நம்ம என்ன சொல்றோம்? உள்ளதா சொல்றது இல்லை. இதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்றது இல்லை. அதுலேயும் ஒரு பொய் தயார் பண்ணி வச்சு அந்த பொய்யை சொல்லிடுறோம். எப்படியே கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாரு? எப்படி நம்முடைய பரலோகத்துக்குள்ள அவரோடு நம்ம சேர்த்துக்குவாரு? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கையும் அல்ல, ஒரு எளிதாக கடந்து போகக்கூடிய வாழ்க்கை அல்ல. புரிஞ்சுக்குங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டு சபையில இருக்கிறேன், அப்படியே போயிட்டாக்கா பரலோகத்துக்கு கொடுத்துருவாரு அப்படின்ற எண்ணம் இருந்தா நாமே ஏமாத்திட்டு இருக்கிறோம். நாமே ஏமாத்திட்டு இருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு ஜாம்பவானாய் வாழ்ந்தவன். கடைசியில் எப்படி வாழ்ந்தான்? அடிப்பட்டு, உதைப்பட்டு, மிதிப்பட்டு, நிர்வாணத்திலிருந்து, பட்டினியிலிருந்து, பசியிலிருந்து, வேதனையிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டானே. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்னாடி தான் அந்த பாடுகள். அதுக்கு முன்னாடி அவன் வந்து ராஜ வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்தவனே அத்தனை பாடுகள் வந்ததே. அந்த பாடுகளை அவன் என்னன்னு சொல்றான்? பவுல் என்ன சொல்றாரு? நான் வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் மரிக்கும் காலம் வந்தது, ஆனாலும் கூட நான் அதுக்காக கவலைப்படல. என் ஓட்டத்தை ஓடினேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். அந்த தைரியம் நமக்குள்ள யாருக்காவது இருக்கா?
அதை சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா? ஆக ஒரு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்குள்ள நான் வந்துட்டோம்னா அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு தான் துவக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்கம். அது முடிவு நம்முடைய மரணம் சந்திக்கிற வரையிலும் அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அதை காத்துக்கொண்டு அது ஓட வேண்டியது நம்முடைய தலையாய கடமையா இருக்கு. தலையாய கடமையா இருக்கு. பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் மீறுதலோடும் மறுபடியும் கர்த்தருக்குள்ள நான் ஓடுறேன்னா அது ஓட்டம் அல்ல. கர்த்தர் அதை விரும்புகிறவர் அல்ல. ஆக நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஞானஸ்நானத்தின் தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் எடுத்தீர்கள், கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த சபையை விசுவாசித்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள். இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த 9 காரியங்கள் உமக்குள் பூரணமாக அது நிலைத்திருக்கிறதா? அந்த 9லும் நாம் இன்றைக்கு தைரியமாக எனக்கு இருக்கிறது, பவுலை போல நான் நித்திய ஜீவனுக்கு உரியவன் தான், என்னை யாராலும் மாற்ற முடியாது என்ற தைரியம், அந்த சொல்லக்கூடிய தைரியம் நமக்குள் இருக்கிறதா? கடைசி வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்றதை பார்த்துடலாம். 1 தீமோத்தேயு 6:12 படிச்சு முடிச்சிடலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணிடணுமாய் இருக்கிறாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அந்த நித்திய ஜீவனை பற்றிக்கொள், பிடிச்சிக்கோ, விட்டுறாத, இறுக்க பிடிச்சிக்கோ. அந்த நித்திய ஜீவனுக்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய், அதற்காக தான் ஞானஸ்நானம். அதை விட்டுறாத, இறுக்கி பிடிச்சிக்கோ. அதுக்காக அதை இறுக்கி பிடிச்சிட்டு அந்த நித்திய ஜீவனுக்காக நான் இருக்கும்போது பல பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வரும். அதெல்லாம் தாங்கிட்டு இறுக்கி பிடிச்சிக்கன்ற விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அந்த குணத்தை வளர்த்துக்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏதோ வாய்ப்பு கிடைக்கும் போது கர்த்தரை ஆராதிப்பது, வாய்ப்பு கிடைக்கும் போது அவரை தேடுவது, வாய்ப்பு கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுவது, வாய்ப்பு கிடைக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளோடு தொடர்பு கொள்வது, ஐக்கியம் வைப்பது, இதெல்லாம் தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. எப்போதுமே இது நமக்குள்ள அந்த குணங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சகோதர சகோதரிகளோடு நாம் அன்புள்ளவர்களாக, இணக்கமுள்ளவர்களாக, ஐக்கியமுள்ளவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம இடத்துல கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஐக்கியத்தில் இருக்கணும், அன்பில இருக்கணும், அஞ்சோனியத்தில் இருக்கணும், கீழ்ப்படிதலில் இருக்கணும், நற்குணத்தில் இருக்கணும். இது எல்லாத்தையும் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆக கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அந்த ஞானஸ்நானத்தின் பிரகாரமாக நாம் கர்த்தருக்குள் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோமே, அந்த ரட்சிப்பின் நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது அதை சீர்தூக்கி பாருங்க. அதை ரட்சிப்பை ஒரு வஸ்திரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அந்த வஸ்திரம் அசுசிப்படாமல், கிழிந்து போகாமல் அது பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தில் சொல்லும்போது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையாற்றி இருப்போமானால் வரும் ஆக்கினி தீர்ப்புக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எப்படி தப்பிக்க முடியும்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பா? இவ்வளவு நேரம் தியானித்தோமே, இவ்வளவு பெரிய பாக்கியமுள்ள இந்த ரட்சிப்பை நாம் விட்டு விலகி அசுசிப்படுத்தி நாம் வாழ்க்கை செய்வோம் என்றால் நமக்கு எதிராக வருகிற அந்த கோப ஆக்கினது எப்படி தப்பிச்சுக்க முடியும்? யார் நம்ம தப்பிப்பான்? ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. யார் வந்தாலும் தப்பிக்க வைக்க முடியாது தேவனிடத்திலிருந்து. கேட்டு உணருங்க. இவ்வளோ நேரம் கேட்டீங்க, நான் சொன்னேன். அது இந்த மாம்ச கிழவியில கேட்டு அப்படி கீழே விட்டுட்டோம்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் உணராமல் விட்டுவிட்ட ஜனங்களுக்கு தான் சமம். கேட்டு உணருங்க, உணருங்க. நம்முடைய ஞானஸ்நானம் எதற்காக நான் எடுத்தேன்? அந்த ஞானஸ்நானத்துடைய மகிமை என்ன? அந்த ஞானஸ்நானத்தினுடைய தன்மை என்ன? இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கு. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணுமா வேண்டாமா? மாற்றிக்குங்க. என்னால மாற்ற முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா ஆக்கினி தீர்ப்பை எழுதி வச்சுக்கோங்க. நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. என்னை மாற்ற முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றவங்களுக்கு அதுதான். இல்ல, நான் கர்த்தருக்குள்ள என்னை மாத்திக்கிறேன், அவருடைய சத்தியத்தின்படி என்னை மாத்திக்கிறேன், கர்த்தருக்குள்ள என்னென்ன விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கைப்படி நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனமாற்றத்தை ஏற்படுத்தினால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு.
அந்த சிந்தனையோடு கூட கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. எதிர்காலத்தில் எந்த ஒரு உலகத்தின் காரியத்தின் மூலமாக நித்தியத்துக்குரிய காரியத்தை மாத்திர அந்த ஆசீர்வாதங்களை இழந்துடாதீங்க. உலகத்தில் போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே இருக்கு. அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிதாக கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்தவர்களும் இந்த சிந்தனையோடு சபையில நிலைத்திருந்து ஒரு காயுவை போல, ஒரு தீமோத்தேயுவை போல, ஒரு தீத்துவை போல அவர்களுடைய சம்பவங்களெல்லாம் படிச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஒரு தீமோத்தேயு எப்படி எல்லாம் சபைக்கு அவர் பவுலோடு இணைஞ்சு அவர் சபையில வளர்ந்திருக்கிறாருன்னு பார்த்தா அது ஆச்சரியமான விஷயங்கள். தீத்து எப்படி இருந்தாரு, காயு எப்படி இருந்தாரு, தேமந்திரியோ எப்படி இருந்தாரு, எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் போது அவங்க எல்லாம் ஆச்சரிய விதமா வாலிபர்களாக சபையில வளர்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. தீமோத்தேயு, தீத்து, காயு, தேமந்திரி இவங்க எல்லாமே வாலிபர்கள். அவர்கள் சபைக்காக செய்த காரியங்கள் இங்க எழுதப்பட்டிருக்கு. அதை படிங்க. அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அவங்க போலவே நீங்க ரோல் மாடலா எடுத்துக்கோங்க. அவங்க படி உங்க வாழ்க்கையை நீங்க மாத்துங்க. சபையில தூண்களா நில்லுங்க. எதிர்காலத்துல சபை இன்னும் நிரப்பப்படணும், சபையின் ஊழியம் வளரணும், சபை பெருகணும். உங்களை தகுதிப்படுத்திக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.